அனைவருக்கும் வணக்கம். JNU சிறப்பு நிலை தமிழ் துறை ஒருங்கிணைக்கும் உரையமர்வு. இன்றைய சிறப்பு அழைப்பாளராக 2023ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருதாளர் ஐயா தேவி பாரதி ஐயா அவர்கள் வந்திருக்கிறார். அவரை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அவரது துணைவியாரும் எழுத்தாளருமான மைத்திரி அம்மா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். உரையாளர் தேவி பாரதி ஐயா பற்றிய சிறு குறிப்பு. இவருடைய எழுத்துப்பணியை 1975 இருந்து தொடங்கியிருக்காரு. இந்திரா காந்தியினுடைய அவசர நிலை பிரகடனம் அமல்படுத்தப்பட்ட போது அது குறித்ததனுடைய அனுபவங்கள், அதை குறித்து தான் எதிர்கொண்ட சில சம்பவங்கள், இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து ஒரு கட்டுரையை எழுதியிருக்காரு. இதுல இருந்தா இவருடைய எழுத்துப்பணிகள் தொடங்குது. 1980களில் இருந்தே தமிழ் இலக்கிய இதழ்கள்ல சிறுகதை, கவிதை, இலக்கிய விமர்சன கட்டுரைகள், அரசியல் கட்டுரைகள்னு நிறைய கட்டுரைகளை எழுதியிருக்காரு. 1980ல இருந்து எழுத தொடங்கி இருந்தாலுமே இவருடைய புனைவு அதாவது முதல் நாவல் அப்படிங்கிறது 2011 நிழலின் தனிமை அப்படிங்கிற முதல் நாவல் வந்திருக்கு. அதன் பிறகு நடராஜ் மகராஜ், நீர்வழிப்படும், நொய்யல் அப்படிங்கிற 4 நாவல்களை எழுதியிருக்காரு. சிறுகதை தொகுப்பாக பலி, பிறகொரு இரவு, வீடென்ப, கண் விழுந்த மறுநாள், தேவி பாரதியின் தேர்ந்தெடுத்த சிறுகதை தொகுப்புகள், விழா எழும்பும் விழுதுகளற்ற ஆலமரம் என்ற சிறுகதை தொகுப்புகள் வந்திருக்கு. கட்டுரை தொகுப்புகளாக 3 கட்டுரை தொகுப்புகள் வந்திருக்கு. புழுதிக்குள் சில சித்திரங்கள், அச்சக்குளத்து அற்புத மீன்கள், சினிமா பாரடைசோ அப்படிங்கிற 3 கட்டுரை தொகுப்புகள் வந்திருக்கு. இவள் வாங்கிய விருதுகள் அப்படின்னு பார்த்தா 3வது விழா எழுவும் விழுதுகளற்ற ஆலமரமும் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புக்கு சங்கீத நாடக அகாடமி இவருக்கு விருது கொடுத்திருக்கு. 2021க்கான தன்னரசு இலக்கிய விருது வாங்கியிருக்காரு. நிழலின் தனிமை அப்படிங்கிறதுடைய முதல் நாவலுக்காக ஜெயந்தன் விருது வாங்கியிருக்காரு. 2023க்கான சாகித்ய அகாடமி விருது நீர்வழிப்படும் அப்படிங்கிற தன்னுடைய நாவலுக்காக வாங்கியிருக்காரு. இவரது எழுத்துக்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு சாதாரண எளிய மனிதர்களை சுற்றி அவர்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்கு, அவர்களுடைய அன்றாட நிகழ்வுகள் எப்படி இருக்குன்றத பதிவாக செய்யக்கூடிய எழுத்துக்களாக இவரது எழுத்துக்கள் இருக்கு. அண்மையில் வெளிவந்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற 2023ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருதை பெற்றிருக்காரு. ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க தமிழ்துறை உதவி பேராசிரியர் சந்திரசேகரன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த சிறு குறிப்பிட்ட நேரத்துல ஐயாவினுடைய துணைவியார் அம்மா அவர்கள், அவங்களும் எழுத்தாளர், வெள்ளக்கோரியில நூலக பொறுப்பாளராக இருக்காங்க. அவங்களும் பற்கள் மலர்கள் அப்படின்னு ஒரு சிறுகதை தொகுப்பு வெளியிட்டு இருக்காங்க. பிறப்புக்கும்னு ஒரு நாவல் எழுதியிருக்காங்க. அடுத்தபடியாக ஐயா அவர்களினுடைய நீர்வழிப்படும் நாவல் குறித்து தன்னுடைய கருத்துக்களையும் அந்த நாவலின் போக்கையும் எடுத்துரைக்க தமிழ்துறை பேராசிரியர் அம்மா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க தமிழ்துறை ஆய்வாளர் நடிகர் நீர்வழிப்படும் நாவல் குறித்தான சிறு கருத்துரை வழங்க சந்திரசேகரன் ஐயா அவர்களை அழைக்கிறோம். பேசுறதுனால அந்த மாதிரி எடுத்து பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். பழைய பேர் ஆபொருணைன்னு சொல்லுவாங்க சார். ஆடல் மாடெல்லாம் மேயற அது கரையோர நிறைய மேயறதுனால ஆபொருணை நதி அப்படின்னு, தாமிரபரணிய தன்பொருணை நதி அப்படிங்கிறது தாமிரபரணியா மாறின மாதிரி இது மருவி அமராவதி, அது அந்த காலத்துல ஆம்பராந்து அப்படி சொல்லுவாங்க. அனைவருக்கும் வணக்கம்.
விருது வாங்கிய நம்முடைய எழுத்தாளர் தேவி பாரதி அவர்களுக்கு அதில் நம்முடைய துறை சார்பில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வழக்கமா இந்த ஒரு நாவல் மட்டும் வருஷத்துக்கு எப்போது இப்படி ஒரு படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த மாதிரி யாராவது விருது வாங்குறாங்கன்னா அவங்களை சந்திப்போமே அப்படிங்கிறதுக்காகவே அந்த நாவலை பெரும்பாலும் படிச்சது. பல நாவல்களை படிக்கிறது பழக்கம் இருந்தாலும் இந்த வாட்டியும் தற்செயலா இந்த விருது வாங்கினதுனாலே வாங்கி அந்த நாவலை நாம நீர்வழிப்படும் தலைப்பே உண்மையிலேயே ஒரு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வரி, நீர்வழிப்படும் புனை போல இல்லையா? ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருந்து ஒரு வரியை உருவி அதுக்கு ஒரு தலைப்பா வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அதனுடைய காட்சியை நீங்க பாத்தீங்கன்னா நீர்வழிப்படும் அப்படிங்கிறது அப்படியே ஆத்துல விழுற இலை, கட்டை, மரம், ஆடு, மாடு எது விழுந்தாலும் அது அடிச்சுட்டு அது வழியே போய்கிட்டே இருக்கும். வாழ்க்கைங்கிறது அவர் சொல்ற பாத்திரங்களுடைய வாழ்க்கையும் அந்த மாதிரிதான் இருக்கு. இந்த புதினத்துல, நீர்வழிப்படும் புதினத்துல வர்ற மாந்தர்களுடைய வாழ்க்கை அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு வாழ்க்கை. போகிற போக்குல அடிச்சுட்டு போற வெள்ளத்துல எப்படி போறாங்களோ, அந்த இலை எப்படி போகுதோ, தக்கை எப்படி போகுதோ, புனைன்னு சொல்ற அந்த தக்கை எப்படி போகுதோ, அது மாதிரி ஒரு நாவித சமுதாய அல்லது ஒரு நாவித பண்பாட்டு சமுதாயம் ஒரு காலத்துல எப்படி இருந்தது? இந்த பண்ணாடி குடும்பங்கள் அல்லது பண்ணைக்காரங்க கிட்ட அது ஒரு சமூக கட்டமைப்பா இருந்தது ஒரு காலகட்டத்துல. அப்படி ஒரு சமூக கட்டமைப்பு, ஒரு நில உடைமைக்காரர், அதற்கு இந்த பக்கத்துல ஒரு நாவித குடும்பங்கள் ஒரு வகையை சப்போர்ட் பண்ணும். இந்த மாதிரி இந்த கொல்லர்கள், ஆசாரி தொழில் பண்றவங்க ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடிய அல்லது அது பராமரிக்கக்கூடிய இன்னும் ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காரங்க, இவங்க எல்லாத்தையும் ஒருங்கு கூட்டி வச்சுட்டு தான் அந்த பண்ணை சமூகமே வாழ்ந்தது. இவங்களுடைய உழைப்பு எல்லாத்தையும் சுரண்டிதான் அவங்க அதை வாழ்ந்தாங்க. கூலி கிடையாது, வருஷத்துக்கு இவ்வளவுன்னு தானியங்களை மட்டும்தான் கொடுக்கறது. சாறு காட்டியிருக்கிற இந்த ஆம்ராத்துறை சமூகம் மட்டுமல்ல, ஒட்டு மொத்தமா நம்ம இந்தியா முழுக்க நம்ம அதை பார்க்க முடிஞ்ச ஒரு சமூகம் தான். எங்க ஊர்லயும் என்னெல்லாம் இதுல இருக்கோ, திருநெல்வேலி பகுதிகளில் அல்லது தென்காசி பகுதிகளில் நிலவுடைமைக்காரங்களுக்கு என்னெல்லாம் நேருமோ அது நேருது. அந்த நிலவுடைமைக்காரர்களை சார்ந்திருந்தவர்களுக்கு என்னெல்லாம் நேருமோ அதுவும் நேருது. அந்த மாதிரி ஒரு நாவித குடும்ப அல்லது நாவித பண்பாட்டு சமூகத்தினுடைய ஒரு அழிந்து போன வரலாறு. அந்த பண்பாட்டு சமூகம் அழிந்து, ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கும் காணிக்காரர்கள்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பண்ணைக்கும் ஒரு 10 பண்ணைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு நாவிதர்கள், அந்த குடும்பத்தோட அதுல இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு அந்த குற்றவியல்களை செய்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அவங்க வீட்டுல கிடைக்கக்கூடிய உணவு, தானியம் இது எல்லாத்தையும் கொண்டு வந்து தாங்களும் சாப்பிட்டு தங்களை சார்ந்தவங்களுக்கும் கொடுக்குறாங்க. தங்களுடைய குழந்தைகளை எல்லாம் வளர்க்குறாங்க. அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு குடும்பத்தை அல்லது ஒரு 2-3 குடும்பத்தை இதுல புதினத்துல கொண்டு வந்துட்டு அந்த குடும்பம் எப்படி நல்லா இருந்ததா இல்லாட்டி நலிவடைஞ்சு எப்படி போச்சு அப்படிங்கிறத பற்றி சொல்ற ஒரு புதினம் தான் இது, நீர்வழிப்படும். குறிப்பா இதுல ஒரு பாத்திரம், காரு மாமாங்கிற ஒரு பாத்திரத்தை வச்சு அதை சுற்றி பின்னி பிணைஞ்சு எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. அவர் தான் இருக்கிறதுலயே ரொம்ப மூத்தவர். அவருக்கு ஒரு ராசமாங்கிற ஒரு அதே நாவித சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணையை கட்டி வச்சிருக்கிறாங்க. எனக்கு கதையில ஸ்ட்ரெயிட் நேரேஷன் கிடையாது, இது நான் லீனியர் நேரேஷன்ல இருக்கு. அதனால நான் அதுல இருந்து உருவி எடுத்த கதையை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அந்த காரு மாமாவை ராசம்மா இவங்களை சுற்றி ஆரம்பிக்கிறது. அந்த காருக்கு ஒரு 3 உடன் பிறந்த அக்கா தங்கைகள் இருக்காங்க. தங்கைகள் 3 பேர் இருக்கிறாங்க. அந்த 3 பேருக்கும் அந்த காருக்கும் அண்ணன் தங்கை பாசத்தை இழையாக கொண்டிருக்கிறது அடிப்படையில. அந்த இருவருக்கும் இடையிலான அந்த காருக்கும் தன்னுடைய உடன் பிறந்தவர்களுக்கும் இடையிலான பாச பிணைப்பு, அதை எப்படி தொடர்ந்து கொண்டு செல்ல முடியுது? நல்ல நேரங்கள்லையும் கஷ்டமான நேரங்கள்லையும் ரொம்ப கொடுமையான இன்னல்கள் படக்கூடிய காலகட்டத்தில் கூட அந்த பாசத்தை கொண்டாடுதல் அப்படிங்கிற எல்லா வேலையும் அவர் செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஒரு கட்டத்துல குழந்தைகள் எல்லாம் பிறந்திருக்குது, காருக்கெல்லாம் 2 குழந்தைங்க.
ஒரு பையன் ஒரு பொண்ணெல்லாம் பிறந்திருக்கு. அதுல பையன் பேரு ஏதோ ஞாபகத்துக்கு வரல, ஈஸ்வரிங்கிற ஒரு பொண்ணு பேர் அதுல இருக்கு. சுந்தரம். ஆமா, அந்த சுந்தரம் கடைசி வரைக்கும் ராசம்மாவை ஏத்துக்கவே மாட்டான் அந்த வெறுப்புல. ஏன்னா வந்து கதையில முதல்ல சொல்லிடுறாங்க, செட்டியோட ஓடி போன ராசம்மா அப்படின்ட்டு அடிக்கடி ஒரு இலை வந்துகிட்டே இருக்கும். ஆனா கதையவே கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டாங்க. புதினத்துல அந்த கதை வந்து கடைசி தான் தெரியும். கடைசி ஊரை விட்டு ஓடிப்போன செட்டியோட ஓடிப்போன ராசம்மா கடுமையான இன்னல்களுக்குள்ள படுறா. பழனிக்கு போய் அங்க போய் இங்க போயின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அதனால வெறுத்து தான் மட்டும் போயிருந்தா பரவாயில்ல, அந்த 2 குழந்தைகளையும் சேர்த்து தூக்கி கூப்பிட்டு போயிருப்பான். அதனால அந்த காரு வந்து அதுக்கப்புறமா அவருக்கு வந்து ஒரு காக்கா வலிப்பு நோய் வந்துருக்கு. அந்த காக்கா வலிப்பு இந்த மாதிரி, ஏன்னா அளவற்ற பாசம் வச்சிருந்தார் தன்னுடைய மனைவி மீது. வேற யாரையுமே திரும்பி கூட பார்க்க, அந்த சமூகங்கள்ல வந்து ஒருவனுக்கு ஒருத்திங்கிறத பெருசாலாம் யாரும் தீவிரமாலாம் கொண்டாடாத ஒரு கட்டம், ஒரு இலைமுறையா அது இதெல்லாம் இருக்கும். இந்த ராசம்மாவுக்கு தொடுப்பு இருக்குங்கிறது அவருடைய கணவருக்கே தெரிஞ்சுதான் இருக்குது. ஆனாலும் அவர் வந்து அதை வெளிப்படையா காட்டிக்காம, சரி இங்க உள்ள சமூக நிலைமை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விட்டுட்டு போற ஒரு சூழல். அப்படித்தான் அந்த சமூகமே இருக்கும் அந்த காலகட்டத்துல. கிட்டத்தட்ட இது ஒரு 70கள் 60ல தொடங்கி 70 80 வரைக்கும் வருது. அந்த நாவல் காட்டக்கூடிய கால பின்னணிங்கிறத நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நல்ல செழுமையா இருக்கிற நேரம் கொஞ்சமா அந்த பண்ணைக்காரர்களும், பெரிய பெரிய பண்ணைக்காரர்களும் கிராமத்தை விட்டு ஈரோடு அல்லது வெள்ளக்கோயில் இது மாதிரி பெரிய பெரிய பக்கத்துல இருக்கக்கூடிய நகரங்களுக்கு போய் பங்களாக்களை கட்டி வாழ ஆரம்பிச்சிடறாங்க. சும்மா பேருக்கு மட்டும் அவங்களுடைய 40 ஏக்கர் 50 ஏக்கர் அங்கங்க அப்படியே கிடக்குது. அதை எப்போவாது வந்து பார்த்துட்டு போகக்கூடிய சூழ்நிலைக்கு வந்த ஒரு காலகட்டம். அதுக்கு முன்னாடி எல்லாம் இவங்கெல்லாம் எப்படி அந்த பண்ணைக்காரர்களுக்கு இவங்க பண்ணையக்காரங்களா எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது நிறைய விவரிச்சுட்டே போறாரு அங்கங்க. அந்த ராசம்மா ஓடி போன பிறகு அவருக்கு வந்த வலிப்பு காரணமா அவரை பராமரிக்க முடியாம அவங்களுடைய தங்கைகள் 3 பேருமே வந்து ரொம்ப ரொம்ப அல்லல் படுறாங்க பாசத்தினுடைய பிடிப்புல. அதுக்கு ஒரு பேரலல் விஷயமா ஒரு பாசமலர்ங்கிற ஒரு படத்தையும் அடிக்கடி உள்ள கொண்டு வராங்க. ஏன்னா அந்த காலகட்டம் பாசமலர் படம் சிவாஜி கணேசனுடைய அண்ணன் தங்கை பாசத்தை காட்டக்கூடிய படம். அது என்ன அளவு கூட நிறைய பாதிப்பு ஏற்படுத்தின படம் அந்த காலத்துல. இப்ப கேட்டா கூட அந்த படங்கள்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படம். வாழ்க்கையில வந்து சில நேரங்கள்ல இது மாதிரியான இந்த வெகுசன ஊடகங்கள் இது மாதிரியான குடும்பங்களுக்கு வந்து ஒரு மருந்தாக அப்பப்போ இருக்கிறத வந்து இந்த படத்துல இந்த நாவல்ல வந்து நாம வந்து பார்க்கலாம். எப்படி ஒரு வெகுசன சினிமா வந்து ஒரு புண்பட்ட மனசை உடைய பல பாத்திரங்களை அப்பப்போ எப்படி ஆறுதல் படுத்துது. அது தூரத்துல அந்த மலர்ந்து மலராத பாட்டு காதுல வந்து விழுந்தாலே அந்த தங்கைக்கு அண்ணன் மேல காரு மேல நினைவு வந்துடும். காருக்கு அந்த பாட்டை கேட்டாலே தன்னுடைய தங்கைகள் அங்கங்க எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்துடும். அந்த மாதிரியான ஒரு பேரலல் ஹிஸ்டரியும் அதுக்குள்ள போயிட்டே இருக்கும். ஸோ இந்த காரு மாமா இந்த அக்கா தங்கச்சிகள் குடும்பங்கள்லாம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்து கடைசியில கொஞ்சமா இந்த இவருடைய நோய் காக்கா வலிப்பு நோய் வந்ததுக்கு அப்புறம் அவரை பராமரிக்க முடியாம அப்படியே ஒவ்வொரு அக்கா தங்கச்சி வீடுகளுக்காக போய் பாக்குறாரு. முடியல, அப்படியே கொஞ்சமா கடந்து கடைசியில செத்தே போயிடுறாரு. படத்தோட இந்த நாவலுடைய தொடக்கம் வந்து காரு செத்ததை வச்சுதான் ஆரம்பிக்குது. நான் தான் இப்படி கதைய மாத்தி சொல்லியிருக்கிறேன். செத்ததுல இருந்து ஆரம்பிக்குது. கடைசியில தான் அந்த ராசம்மா எப்படி ஓடி போனாங்கிறத அந்த செத்ததுக்கு வந்து தாலியருக்கு வந்தவா அப்போ அந்த காரோட இந்த நாவல்ல ஒரு கதை சொல்லியிருக்கிறாங்க. அந்த கதை சொல்லியோட அம்மாட்ட சொல்றாங்க, அந்த ராசம்மாவே சொல்றா, ஏன் ஓடி போனேன், எப்படி ஓடி போனேன். சின்ன ஒரு சபலம், காமத்துல ஏற்பட்ட ஒரு உயர்ஜாதியோட ஒரு ஆணோட ஏற்பட்ட ஒரு சின்ன ஒரு கணத்து சபலத்தினால அது ஒரு சில மாசங்களுக்கு அது நீடிச்சதுனால மயக்கத்துல வந்து என்ன செய்யறேன்னு தெரியாம 2 குழந்தைகளையும் கூட்டி போனது மாதிரி நான் செஞ்ச கொடுமை உலகத்திலே இல்லைன்னா அவளே வந்து ஒரு பாவம் பண்ணிப்பாங்கிற மாதிரி அந்த காரோட தங்கச்சிட்டையே வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் புதுசா கல்யாணம் முடிச்சு வைக்கும்போது அவ்வளவு அந்யோன்யமா பழகினவங்க, இந்த கதைசெல்லியோட அம்மாவும் அந்த ராசம்மாவும். கடைசியில நாவல் முடிகிற நேரம் கடைசியில தான் அவ ஏன் எப்படி போனா என்ன மாதிரி வாழ்ந்தா அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ அப்படி வந்து இந்த பெரியம்மாங்கிற ஒரு பாத்திரத்தை வச்சு அந்த பெரியம்மா காரு
அப்படிங்கிற அவங்க அந்த அண்ணன் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப உடம்புக்கு முடியாத போன நேரத்துல அவ எப்படி எல்லாரையும் தாங்கி காப்பாத்துறா அப்படிங்கிறதுக்கான சீன்கள் நிறைய வந்துட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி இதுக்கு இடையில இது பூரா இதை சொல்றது பூரா வந்து ஒரு பாத்திரம். ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு பாத்திரம் வந்து கதையை சொல்லுது. அது யாருன்னா வந்து அந்த காருக்கு 2வது தங்கச்சியோட பையன். அவன் ஒரு டீச்சரா இருக்கிறான். அந்த 2வது தங்கச்சியோட கணவர் வந்து ஒரு ஆசிரியரா பக்கத்து ஊர்ல அந்த எலிமெண்ட் ஸ்கூல் வாத்தியாரா இருந்திருப்பாரு. அவரு கூட வேணும்னே 6 மாசத்துக்கு முன்னாடி பணி நிறைவு ஆகுறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே செத்து போயிடுறாரு. வேணும்னே சாகுற மாதிரி ஒரு இடத்துல ஒரு குறிப்பு வந்துடும். ஏன்னா பணியில் இருக்கும்போதே செத்தா வீட்டுல உள்ளவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு, தான் பையனுக்கு ஒரு வேலை கிடைக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காகவே ஒரு நோயோட சீக்கிரமா செத்து போறது மாதிரி ஒரு சின்ன குறிப்பு வரும். அப்படி சில நேரங்கள்ல சில வீடுகள்ல நடக்குது உண்டு. சில பேர் கொன்னவே செஞ்சிருக்கிறாங்க கடைசி காலகட்டங்கள்ல. ஏதாவது ஒரு வகையா மருந்துல மாத்திரையில ஏதோ ஒண்ணு செஞ்சு சாகடிக்கிறதெல்லாம் உண்டு. அரசு பணியினுடைய அந்த இது காரணமாக அந்த அந்த வாத்தியார் பையன் அந்த மாதிரி வாத்தியார் ஆன பிறகு அவன் தான் வந்து இந்த கதையை பூரா கடைசி வரைக்கும் சொல்லிட்டு வர்றான். இந்த இதெல்லாமே வந்து அந்த கேரக்டர் தான் வந்து வாசகர்களுக்கு கதை சொல்லுது. ஆனா விவரணைகள் நிறைய நுணுக்க விவரணைகள், இந்த டீட்டெயில்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன 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 வேலைகள், குறிப்பா வந்து தாயக்கட்ட ஆடுற அந்த விளையாட்டு பொழுதுபோக்கு. எவ்வளவோ குடும்பங்கள் இருப்பாங்க, அந்த குடும்பம் வறுமையான குடும்பங்கள். ஆனா மாலை நேரத்துல தாயத்தை அந்த அந்த கோடு போட்டு வரைஞ்சி 4 குரூப் 5 குரூப்பா 4 குரூப்பா சேர்ந்துட்டு அதுல வந்து அது கூட ஒரு 8 காசு வச்சு விளையாடுற அளவுக்கு ஒரு வகையான ஒரு மயக்கத்துல அவங்க இருப்பாங்க. அத மேல இருக்கக்கூடிய பணக்காட்சிகள்லாம் கேட்பாங்களாம். அவங்க குடும்பத்துல சகல தாண்ட முடியலையே, ராத்திரி போடுற இவங்க கொண்டாட்டம் தாங்கவே முடியலங்கிற மாதிரி அவ வந்து வயிற்றுச்சலோட ஒரு 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 பண்ணக்காட்சி வந்து கேட்பான் இவங்க கிட்ட. அந்த அளவுக்கு இவங்க வந்து தங்களுடைய மனநிலையை, அந்த இறுக்கங்களை எல்லாம், காயங்களா அடியெல்லாம் சில நேரத்துல அதை மடைமாற்றிப்பாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு ஒரு மருந்தா மாறுது. அது தாயை ஏன் விளையாடுறாங்க அப்படிங்கிறது 2வது. சூதா விளையாடாம அதன் மூலமாக சொந்தக்காரங்கள்லாம் வந்து முறை வைத்து உட்கார்றாங்க. அதன் மூலமாக அந்த குடும்ப உறவுகள் இன்னும் கொஞ்சம் ஒரு பிணைப்புக்குள்ளாது, சண்டையே வராம அந்த பொழுதுபோக்கு விளையாட்டின் மூலமாக அது அப்பப்போ தொடருது. கடைசி இந்த நாவல் முடியும் போதும் அந்த மாதிரிதான் எல்லாரும் அங்கங்க நகரங்களுக்கு போயிடுவாங்க, சிதைஞ்சு அங்கங்க போயிடுவாங்க. இந்த காரு சாவை ஒட்டி வந்தவங்க கடைசியில குறிப்பிட்ட நாள்ல பிரியணும் அப்படிங்கும் போது ஓடி போன ராசமா அவன் அந்த பொண்ணையும் கூப்பிட்டு வந்திருப்பான். அவன் வந்தவன் அந்த சுந்தரம் வந்து ரொம்ப வேண்டா வெறுப்பா இருப்பான், அப்படியே சுத்திட்டே இருப்பான். அப்பவும் ஒரு தாயம் விளையாடுவாங்க. கடைசியா தாயம் விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த ராசம்மாவுக்கும் இந்த கதை சொல்லியான இவன் வந்து அதுக்குள்ள இந்த இந்த காரு செத்தையில இருந்து ஆரம்பிச்சு இன்னொரு அத்தை பொண்ணு சாவித்திரிங்கிற ஒரு பொண்ணுக்கு மேல ஒரு காதல் வந்துடும். அவளை வந்து ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிருவான். சரி நமக்கு இனிமே அவதான் அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டே இருக்கிற நேரத்துல கடைசி யாரும் வாசகர்களுக்கு வந்து அதை எதிர்பார்த்திருக்கே முடியாத நேரத்துல கடைசியில ராசம்மாவுக்கு அந்த பெரியம்மா, அந்த அந்த கதை சொல்லியோட அம்மா, சாவித்திரியை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தவனோட அம்மா வந்து, எனக்கா நீ ஒரு தாயத்துல 2 மட்டும் போட்டு கொடுத்துரு, என் பையனே உனக்கு கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். கிட்டத்தட்ட பாஞ்சாலி அந்த இது சூதுகளில் வர்றது மாதிரி. அது வரைக்கும் அது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி போயிட்டு இருந்த ஒரு தாயங்கிறது உணர்ச்சி வைக்கப்பட்டு எங்க போய் நிற்குன்னா கடைசி அப்படி கொண்டு ஃப்ரீஸ் பண்ணி அப்படி நிப்பாட்டுவார். கொடுத்தாளா கொடுக்கலையாங்கிறது. ஏன்னா அது அதிர்ந்து போய் நிற்பது வந்து அந்த கதை சொல்லிதான். அப்பா அம்மா என்ன இப்படி, ஏன்னா நான் காரு எங்க அண்ணனுக்கு வாங்க கொடுத்துருக்குறேன், பொண்ணதான் இது பொண்ணதான் உனக்கு கட்டி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இவங்க சம்மதமே கேட்க மாட்டான். அந்த கெட்டிக்க போறோன்ட்டு இத்தனைக்கும் அவங்க எல்லாம் வந்து நகரங்களுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, வேற வேற வேலைகள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த குடிமுறை பண்பாடுங்கிறதையே வந்து கிட்டத்தட்ட அவங்க விட்டு ஒதுங்கி வெளியே வந்துட்டாங்க. சின்ன 1-2 பேர் இருந்தவங்க ஆடு மாடு மேய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லாட்டி வந்து முதியோர் பென்ஷன் மாதிரி 1-2 பேர் கிடைக்குது, அதை கயிற்றுக்கட்டில் உட்காந்துட்டு மறுபடியும் டிரான்சிஸ்டர்ல பாட்டு போட்டுட்டு மலர்ந்து மலராத மாதிரியான அல்லது காதலிக்க நேரமில்லை ஒளிச்சித்திரங்கள் இதெல்லாம் கேட்டு பொழுதுபோக்கக்கூடிய ஒரு சமூகமா இடிஞ்சு போன கட்டமண்ணுகள்லாம் கூட கொஞ்சமா இடிஞ்சு போய் யாரும் பராமரிக்க முடியாதபடி அந்த சமூகம் அதை விட்டு அப்படியே காலுது. இப்பவும் நிறைய கிராமங்கள்ல இது மாதிரியான சின்ன சின்ன குடிமுறை சமூகங்கள்லாம் தனித்தனியா இருந்தது. எல்லாமே பராமரிக்க முடியாம எல்லாருமே நகரங்களுக்கு போயிட்டாங்க. அதை வந்து மிக தெளிவான ஒரு வரலாற்று தன்மையோடும் ஒரு பண்பாட்டு சித்தரிப்போடும்
அதே சமயத்துல ஒரு நல்ல கதையாகவும் நமக்கு வந்து வழங்கியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் சார். நன்றி. ஒண்ணே ஒண்ணு, அந்த கதை சொல்லி சொல்ற விதத்துல மட்டும், ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூல அது சொல்லிட்டே வருது. அவங்க சொன்னாங்க, நல்லா சொன்னாங்கன்னு அப்பப்ப சொல்லுவாரு. ஆனா சில நுணுக்கமான விவரணைகள் எல்லாம் வந்து கதை சொல்லிக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத விவரணைகள்லாம் இருக்கு கதைக்குள்ள. அந்த கதை சொல்லிக்கும் அந்த நடந்த நிகழ்வுகளுக்கும் இன்னொரு இடங்கள்ல இருக்கிறதும் அவனுக்கு அந்த கதை சொல்லிக்கு தெரியாத விஷயங்களை எல்லாம் கூட கதை சொல்லி வாயிலிருந்தே புதினத்துல வரும். அது மட்டும் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இடங்கள்ல. நன்றி. நாவல் குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சந்திரசேகரன் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நாவல் குறித்த தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள தமிழ்துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் திரு கமலக்கண்ணன் அவர்களை அழைக்கிறேன். ஐயாவோட சொந்த ஊரை சேர்ந்த. அனைவருக்கும் வணக்கம். நீர்வழிப்படுவும் நாவல் வந்த புதிதில் அது பற்றியான மதிப்புரைகள் தான் வந்து அங்கங்க படிக்க முடிஞ்சது. அப்ப படிக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொங்கு வட்டாரத்தில் இருந்ததென்றும் குடிநாவிதர்களுடைய பண்பாட்டை பற்றி எழுதியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே சரி வாங்கி படிக்கணும் என்ற ஒரு ஆர்வம். அப்போ சென்னை புத்தக கண்காட்சி கரெக்டா சரியாக போகிற சூழல் வாய்ந்ததுனால அப்ப போய் வாங்க முடிஞ்சது. வாங்கினதும் அதை படிக்காம வைக்கவே முடியல. படிச்சுட்டு என்னுடைய புரிதல் இப்போ வந்து பேராசிரியர் அவர்கள் வந்து இலக்கியம் என்கிற பார்வையிலிருந்து அதனோட கருத்துக்களை வந்து விளக்குனாங்க. நான் வந்து அந்த சமூக சூழலுக்குள்ளேயே நான் இருக்கிறேன் அப்படிங்கும்போது என்னோட பார்வை வந்து முற்றிலும் வந்து வேறொரு பார்வையில வந்து பார்க்கிற மாதிரி இருந்தது. அப்ப அதுல இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த எத்தனை பேர் அதை வந்து புரிஞ்சிங்க அப்படின்னு தெரியல. இது வந்து ஆசிரியரோட தன் வரலாறு. அதுல இருக்க அந்த கதை சொல்லி வந்து கடைசி வரைக்கும் யாருன்னே தெரியாது. ஒரே ஒரு இடத்துல சொல்றாங்க, பாசமலர் படத்தை பார்த்துட்டு தான் எனக்கு வந்து பேர் வச்சாங்க அப்படின்னு. நான் உடனே கூகுள்ல தேடுறேன், பாசமலர் சிவாஜி பேர் என்னன்னு ராஜசேகரன். அந்த ராஜசேகரன் யாருன்னா ஐயா தான். அப்போ வந்து ஒட்டுமொத்தமா கலைச்சு போட்டு ஒரு சமூகம், அந்த சமூகத்தை வந்து சினிமாங்கிறது எப்படி ராஜசேகரன். ஆமா ராஜசேகரன். அது வந்து அதே போல ஐயா சொன்னது போல நாவிதர்கள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டாலும் அதுக்குள்ளேயே ஒரு நுண்மை வேறுபாடு இருக்கு. கொங்கு நாவிதர்கள் வேறு, வேட்டுவ நாவிதர் என்பது வேறு. இந்த ரெண்டையெல்லாம் இதுக்குள்ள வந்து பிரிச்சு அடையாளப்படுத்தி காட்டுறாங்க. இதுக்குள்ள என்ன சிக்கல் இருக்குங்கிறதுதான் ரொம்ப மையமா வந்து நான் கருதுறேன். இதை ஒட்டுமொத்தமா என்னால விளக்க முடியுமான்னு தெரியல. ஒரு சுருக்கமா எழுதியிருக்கேன். அத இல்லைங்க ஏன் நான் சொல்லிடுறேன். சரி. நாவல் வந்து எப்படி தொடங்குகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து காரு மாமா அப்படிங்கிறவங்க வந்து இறந்துடுறாங்க. இறந்த தகவல் கேட்டு அவங்களோட தாய்மாமன், அதாவது காருமாமன் வந்து கதை சொல்லிக்கு தாய்மாமன், அவங்க வந்து இறந்துடுறாங்க அப்படிங்கிற அந்த செய்தி கேட்டு அம்மாவோட அந்த ஆம்பராந்தங்கரை என்கிற அந்த பகுதி வந்து அவங்க போவதா தான் இருக்கு. இப்போ போற வழியிலேயே பாத்தீங்கன்னா இந்த நாவல் முழுக்க அந்த வட்டார தன்மை அப்படிங்கிறது வந்து மிக இயல்பா வந்து ஆசிரியருக்கு வந்து வந்திருக்கிறது வந்து நம்மளால பார்க்க முடிகிறது. உதாரணமா என்னோட புரிதல் இருந்து சொல்லணும் அப்படின்னா, திருவுகள்ளி அப்படின்னு எளிமையா வந்து நாங்க சொல்லுவோம். ஆனா அது எழுத்துல பார்க்கும்போது திருகுகள்ளி, கள்ளியின் திருகிய வடிவம். அதே போல வில்லரணை அப்படின்னு எழுதுறாங்க. வில்லரண பாம்பு அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா வில் அரணை என்னும் போது வில் கூட்டல் அரணை அப்படின்னு அது அரணையை எழுத்தா படிக்கும் போது அரணையினோட வடிவத்தை தான் வந்து வில்லரணைன்னு அதுக்கு வந்திருக்குமோ, அதுதான் பாம்பா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு புரிதல். இது மாதிரியான வட்டார வழக்கு வந்து முழுக்க அதோட கலந்த வடிவமா வந்து இருப்பதை வந்து பார்க்க முடிகிறது. அடுத்து இவங்க வந்து பல நாவல்கள் மீதான மதிப்புரையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்க சார்ந்திருக்கிற கொங்கு குடிகள் சார்ந்திருக்கிற இந்த நாவிதர்கள் வந்து ஊர் வந்து வெறுமையாயிடுச்சு அப்படிங்கிறது ஆசிரியரோட முதன்மையான கருத்தா வந்து இருக்கு. அது முன்னுரை தன்னோட அணிந்துரை பகுதியிலே வந்து சொல்றாங்க. நான் போன உடையாம்பாளையம்ங்கிற ஊர் முழுமையா வெறுமையா இருக்கிறதா நான் வந்து இதுல வந்து பதிவு செய்ய விரும்புறேன் அப்படின்னா, அதுக்கு மதிப்புரை என்ன சொல்றாங்கன்னா, அதை பற்றி ஆசிரியர் எந்த மதிப்புரையும் வைக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் அதை வந்து வேற மாதிரி புரிஞ்சுக்கிறேன். அது அந்த காலகட்டத்திலிருந்து தான் புரிஞ்சுக்கணும். 1970கள்லயும் 80கள்லயும் அந்த சமூகம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம முதல்ல உள்வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கும்போது அப்பதான் வந்து இவர்கள் வந்து காலமாக இந்த இதுலயே வந்து குடிமுறை ஊழியத்திலே செய்து வந்து பழக்கப்பட்டவரா வந்து காருமாமா என்பவர் இருக்கின்றார். அவர் பேரே வந்து ஆறுமுகம் அப்படிங்கிற பேர் பாருங்க, காரு அப்படின்னு வந்து மாறிடுச்சு.
ஏன்னா அவங்களுக்கான பெயரே வந்து இந்த அளவுல தான் இருக்கு. ரெண்டாவது இவங்களோட பணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடப்பம் அப்படிங்கிறத வந்து எடுத்துட்டு வீடு வீடா போய் அவங்களுக்கான முடிதிருத்தம் செய்வதுதான் வந்து அவங்களோட பணி. இப்போ இந்த அடப்பம் அப்படின்னாவே நம்ம முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுல என்ன வைத்திருப்பாங்கன்னா, கத்தியும் ஒரு கிண்ணமும் வச்சிருப்பாங்க. அது வந்து தண்ணிக்காக. இது வந்து ஒரு பையில எடுத்துக்கிட்டு அவங்க வந்து வாரந்தோறுமோ அல்லது மாதத்துல ஒரு தடவையோ அந்த கொங்கு குடிகள் எங்க இருக்காங்களோ அவங்களுக்கு போய் அவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த பணிவிடை வந்து செய்யணும். மற்ற சாதியினருக்கு இது வந்து குறிப்பா வந்து செய்யக்கூடாது. இதுதான் வந்து இதுல இருக்க மற்ற நாவிதர்களுக்கும் கொங்கு குடிய நாவிதர்களுக்குமான வேறுபாடு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறிவியல் வளர்ச்சி வந்து ஒரு பக்கம் வளர்ந்துகிட்டே வரும்போது இவங்க இந்த நாவிதர்களோட குடும்பங்கள்லயும் வந்து வளர்ச்சி வந்து வருது. அப்ப இவங்க வந்து எல்லாரும் இந்த தொழிலை விட்டுட்டு வெவ்வேறு தொழிலுக்கு வந்து போயிடுறாங்க. அப்போ அந்த ஆதிக்க குடிகள்ல வந்து இந்த மரபு இல்லாம எதுவுமே வந்து அங்க பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் எந்த இதுவுமே வந்து நடக்காது அப்படிங்கறதுல வந்து பதிவு பண்றாங்க. அப்போ இவங்க என்னென்ன செயல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, கல்யாணம் அப்படின்னு இந்த கொங்கு குடிகளோட வாழ்க்கையில தொடங்கணும் அப்படின்னா அதுக்கு அழைப்பிதழ் கொடுக்கறதுல இருந்து திருமணத்தை நடத்தி வைக்கிறதுல இருந்து ஒவ்வொரு செயலும் வந்து இவங்க தான் வந்து தொடர்ச்சியா வந்து ஈடுபடுறாங்க. இறப்பு சடங்குனாலும் முதல் ஆளா வந்து காரியம் செய்வதிலிருந்து எடுத்து புதைப்பது வரைக்கும் எல்லாமே வந்து இவங்க தான் செய்யறாங்க. இதனால அந்த குடிகள்னால என்ன செய்ய முடியலன்னா இவங்ககிட்ட தீண்டாமை வந்து கடைபிடிக்க முடியல. ஏன்னா எல்லாத்துலயும் இவங்க வீட்டுக்குள்ள அவங்க அனுமதிக்கணும், எல்லாம் பண்ணணும். ஆனாலும் இந்த தீண்டாமை வந்து வேறொரு வகையில வந்து கடைபிடிப்பதை வந்து நம்ம வந்து பார்க்க முடிகிறது. அதுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா, நீங்க வந்து வேற யாருக்கும் போய் ஊழியம் பண்ணக்கூடாது, நீங்க வந்து சலூன் வைக்க கூடாது அப்படிங்கிற வந்து மறுத்துடுறாங்க. அதே போல மற்ற சாதியினருக்கு முடித்திருத்தம் செய்பவர்கள் தங்கள் சாதிக்கு வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு வந்து நவீன நுட்பமா வந்து கட்டமைச்சு வச்சிடுறாங்க. இந்த வேறுபாடுகள் எல்லாம் வந்து இதுக்குள்ள வருது. அம்பிகாபதி அப்படிங்கிற ஒரு பாத்திரம், அந்த பாத்திரம் வந்து இந்த இதுல இருந்து மீண்டு கடைக்கு போகலாம் அப்படின்னாலும் அவனால வந்து வைக்க முடியாது அப்படின்னு அவனை வந்து அதாவது இழிவா வந்து பேசுறதை வந்து பார்க்க முடிகிறது. ஆனா அதே நேரம் இந்த கொங்கு குடிகளே பணம் அப்படின்னு சொன்ன உடனே அவரே வந்து ஒரு சலூன் நடத்துறத வந்து ஆசிரியர் வந்து ஒரு நகைமுறைனா வந்து பயன்படுத்திப்பாரு. அழகா போற போக்குல கிண்டல் பண்ணிட்டு போயிருப்பாரு. நீங்க வந்து கொங்கு நாவிதர்கள் வந்து வேற ஒருவருக்கு முடிதிருத்தம் செய்வதை ஏற்க முடியாதவங்க தான். பணம் வருதுன்னு தெரிஞ்சோன்னா நீங்களே வந்து சலூன் நடத்துறீங்க, அந்த அடுத்த கட்டத்துக்கு போறீங்க அப்படிங்கறதெல்லாம் உள்ள வந்து ஒரு மாதிரி நகைமா வந்து அந்த இதை வந்து பதிவு செஞ்சுட்டு போற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க பொருளாதாரத்துல அடுத்த இன்னும் குறிப்பா அதுல சொல்லணும் அப்படின்னா நான் என்ன எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இவர்களுக்கு வந்து ஒரு மரபுன்னு வந்து கடத்துற தொடர்ச்சியும் இருக்கு. இப்ப எப்படின்னு பாத்தீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டுல கம்பர் பண்ணத மங்கள வாழ்த்து வந்து திருமணத்தின் போது கம்பர் எழுதுனதா கருதப்படுவது வந்து இந்த நாவிதர்கள் தான் வந்து அவங்களோட புகழை வந்து போற்றுற மாதிரி வந்து பாடுறாங்க. இது ஆண்கள் செஞ்சாங்கன்னா, மற்றொரு பக்கம் பெண்கள் வந்து நல்லதங்கால் கதை பாடல்களை வந்து பாடுறதுன்னு வந்து நாவல்ல வந்து மிகுதியா வந்து பயன்படுத்துறாரு. இப்போ இதனோட தொடர்ச்சி வந்து நம்ம சங்க மரபுல இருக்க பான் மரபுல இருந்து ஒரு குடியை சார்ந்து அவர்களுக்கு வந்து பணிவிடை செய்வதும் மன்னனை துயில் எழுப்புவதும் மற்ற வேலைகள் செய்வதும் அவனை வந்து போற்றி பாடுவதுமாக இருக்கிற இதனோட ஒரு தொடர்ச்சியா கூட இது இருக்கலாமோ, இன்று வரைக்கும் இதனோட நீட்சி வந்து இருக்கிறது அப்படின்னும் நம்மளால வந்து பார்க்க முடிகிறது. இப்போ இந்த நாவலுக்குள்ள இந்த கதைக்குள்ள அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சமூகத்துல வந்து வளர்ச்சி அடுத்தடுத்த கட்டத்துக்கு அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கும்போது இவங்களுக்கான படிப்பறிவு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா தான் வருது. 100ல ஒருத்தர், அதாவது அந்த கதையிலேயே மொத்த பாத்திரங்களுக்குள்ளயும் ஒருத்தர்னால மட்டும்தான் அரசு ஆசிரியர் வேலை கிடைச்சு ஆசிரியர் வேலைக்கு போக முடியுது. மற்ற இளைஞர்களுக்கான வேலையாக தறிப்பற்றைகளும் இரும்பு பற்றைகளும் இது மாதிரியான சூழல்கள் தான் வந்து வாய்க்குது. இதுக்குள்ள வர காதலும் வந்து சரியான முடிவு இல்லாம இதுக்குள்ள ஒரு முரண்பாடா தான் வந்து போய் காதல்களும் வந்து முடிவதை வந்து பார்க்க முடிகிறது. தொலைக்காட்சி அப்படிங்கிறதே வந்து இப்பதான் உங்களுக்கு வந்து அறிமுகமாகுது. அப்போ இந்த சூழல்ல ஆண்டாண்டு காலமாக அந்த கொங்கு குடிகளுக்குள்ளேயே வாழ்ந்து தங்களோட வாழ்க்கையை முடிச்சுக்கிறவங்களுக்கு அடுத்த தலைமுறை இளைஞர்கள் இதுல இருந்து மீண்டு வெளியே வராங்க. மீண்டு வெளியே வரவங்களை வந்து ஏற்க முடிகிறதா முடியலையா? அப்போ அப்படி இருக்கும்போது இவங்களுக்குள்ள இருக்க எல்லாரும் வெளியே போகும்போது அங்க ஒரு வெறுமை சூழ்ந்து கொள்ளுது. அந்த வெறுமை தான் காரு மாமா வந்து கடைசியில சூழ்ந்து அவரோட வாழ்க்கையை முடிப்பதாக வந்து கதை வந்து முடிகிறது. இப்போ இதுல இருந்து ஒரு நூற்றாண்டுக்கும் அடுத்த நூற்றாண்டுக்கும் இடையில் சமூகத்தினோட வளர்ச்சியில் இந்த கொங்கு குடிநாவிதர்களோட நிலைப்பாடு என்னவா இருக்கு அப்படிங்கிறத இவங்களோட வாழ்க்கை பயணம் அந்த ரெண்டுலயும் இருக்கவங்க இருக்காங்க பாத்தீங்கன்னா, தன்னோட இளமை காலம் முழுவதையும் இந்த குடிமுறை ஊழியத்தில் செலவு செய்துவிட்டு அடுத்த தலைமுறை தங்களோட வாரிசுகளை வந்து சமூக பொருளாதார ஏற்றத்தின் அடிப்படையில் அறிவியல் வளர்ச்சியின் அடிப்படையில் விட்டுட்டு போறவங்களுக்கான இந்த ரெண்டுக்கும் இடையில வருகின்ற அந்த வெறுமையும் அந்த ஊடாட்டமும் தான் இந்த நீர்வழிப்படுவும் நாவல்ல வந்து ஐயா வந்து பதிவு பண்ணியிருக்கிறதா நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். இந்த அடிப்படையில் நீங்க பார்க்கும்போது அவங்க ஏன் வந்து அதை வந்து ஏத்துக்கிறாரா,
குடிமறி ஊழியத்தை அதுக்கான மறுப்பு எதுவும் சொல்லலையா அப்படின்னா அதை சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நம்ம தான் அதை வந்து உள்வாங்கிக்கணும். அந்த கால பின்னணியில் 60கள் 70கள்ல இருந்தவங்க அடுத்த கட்டத்துக்கு எப்படி போறாங்க என்று நம்ம அதை உணரணும்னா இதை வந்து உணர்ந்து இந்த ஒட்டுமொத்த இதையும் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வகையில் மிகச்சிறந்த படைப்பாக அமைத்துள்ள நீர்வழிப்படுவும் நாவலை உருவாக்கி தன் வரலாறாகவும் ஒரு சமூகத்தின் வரலாறாகவும் இதை வந்து கட்டமைத்து இதை எழுதியுள்ள தேவி பாரதி அவர்களுக்கு என்னுடைய நன்றி. திரு கமலக்கண்ணன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக ஐயா அவர்களுடைய நாவலை பற்றியும் தன்னுடைய எழுத்தனுபவம் பற்றியும் உரையாற்ற வருமாறு மைதிலி அம்மா அவர்களை உங்களுடைய கருத்துதான் சொல்லுங்க. ஐயா பேசுங்க. இந்த நீர்வழிப்படும் நாவல் வந்து ஃபர்ஸ்ட் தேவி பாரதி அவர்கள் வந்து ஒரு சிறுகதையா எழுதியிருந்தாரு ஃபர்ஸ்ட். இதை இங்க பதிவு செய்யலாமா என்னன்னு தெரியல. ஆனா நான் என்னுடைய பார்வையில நான் இதை சொல்லணும் இல்லையா, அதனால நான் சொல்றேன். ஒரு சிறுகதையா முடிச்சிருந்தாரு. இது அவரோட மொத்த படைப்பை பத்தி சொல்லணும்னா ரொம்ப காலம் எடுத்துக்குவார். ஒவ்வொரு நாவலுக்கும் வந்து நிறைய காலம் எடுத்துக்குவார். இதுல அதிகமான காலம் எடுத்துக்கிட்டது வந்து நொய்யல் வந்து அவருடைய முதல் சிறுகதை தொகுப்பு வந்த அந்த தொகுப்போட பின்பக்கத்துல பார்த்தா நொய்யல் மிக விரைவில் வர இவருடைய அடுத்த நாவல் நொய்யல் மிக விரைவில் வர இருக்கிறது அப்படின்னு. அது முதல் தொகுப்பு வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆக போகுது. அந்த முதல் தொகுப்புக்கு பின்னாடி பின்பக்கத்துல இவரோட போட்டோ போட்டு இவரோட குறிப்பா இவருடைய அடுத்த படைப்பு நொய்யல் வர இருக்கிறது அப்படின்னு போட்டிருப்பாங்க. 28 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த நொய்யல் நாவல் வந்து முடிச்சார். பல கட்டமா அதை எடுப்பாரு, எழுதுவாரு, அது திருப்தி இருக்காது, வச்சிருவாரு. இப்படிதான் அந்த ஒரு நாவல்னா சில பேருக்கு எடுத்த உடனே அந்த நாவலை முடிச்சு போறது அப்படின்னு இல்லை. நடராஜ் மகராஜும் கிட்டத்தட்ட அப்படிதான். நான் இவரை முதல்ல பார்க்கும்போது தட்டச்சில அதை பண்ணி எங்கிட்ட காட்டுறாரு நொய்யல் நாவலை. அப்புறம் அது பல கட்டமா அப்படி வந்தது. அது மாதிரி நொய்யல் அதிக காலம் எடுத்துக்கிட்ட ஒரு படைப்பு. மிக குறுகிய காலத்துல எழுதினது அப்படின்னா இந்த நீர்வழிப்படும் நாவலை சொல்லலாம். அதிகபட்சமா ஒரு 7 மாசம் எடுத்துக்கிட்டாரு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அதுல திருத்தங்கள் அது ஒரு மாசம் சேர்த்துட்டு 8 மாசத்துல அந்த படைப்பை முடிச்சார். மிக குறுகிய காலத்து ஒரு சிறுகதைக்கே அவர் வந்து வருஷக்கணக்கா எடுக்கக்கூடியவர். நிறைவே இருக்காது, அதுல திருப்தியே இருக்காது. எழுதுறத பத்தி இவர்கிட்ட கேட்கணும்னா நமக்கு ஒண்ணு எழுதி கொண்டு போய் கொடுத்தா அது பிரசுரமே பண்ண முடியாது. நம்ம எழுத்தாளரே ஆக முடியாது. இவர் பக்கத்துல இருக்கா சொல்லுவாங்க, நீங்க இவர் பக்கத்துல இல்லைன்னா நீங்க இன்னும் நிறைய எழுதிருக்கலாம் அப்படிமா. கொண்டு போய் இவர்கிட்ட காமிச்சா அது விமர்சனமும் சொல்ல மாட்டாரு, படிச்சுட்டு அப்படி தூக்கி வச்சுட்டு சிரிப்பாரு. பயங்கரமா சரி. அது வந்து அந்த சிரிப்பே வந்து நமக்கு கஷ்டமா இருக்கும். இன்னும் நல்லா எழுதணும், இன்னும் தரமா எழுதணும். இப்படிதான் யாரோட படைப்பையும் தயவுதாட்சணியமே இல்லாம நிராகரிப்பார், தயவுதாட்சணியமே இல்லாம தூக்கிப்படுவார். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா காலச்சுவடுல இவர எடிட்டரா இருந்தாரு. அதோட நிறுவனர் சுந்தர ராமசாமி. அவர் ஒரு கட்டுரை கொடுக்கிறாரு, அந்த கட்டுரையவே நிராகரிச்சிட்டாரு. அந்த நேர்மை அவருக்கு பிடிச்சிருந்தது. சுந்தரரா சரியான ஒருத்தர்கிட்ட தான் நம்ம எடிட்டர் அந்த கொடுத்துருக்குறோம் அப்படிங்கறது அவரோடதே நிராகரிச்சாரு. உங்களோடத இதுல பிரசுரிக்க முடியாது அப்படின்னு சொல்லு. இந்த மாதிரி தயதாட்சியமே இல்லாம ஒரு பரிசீலிக்க கூடியவர். இதெல்லாம் நிறைய பகையெல்லாம் கூட சம்பாதிச்சுக்கிட்டார். என்னுடைய நீங்க பிரசுரிக்கல, தேவி பாரதி என்னுடைய இதை பண்ணல அப்படின்ட்டு அவங்க பெரிய சமூக அந்தஸ்துல அல்லது உயர் பதவியில இருக்கிறவங்க எதையுமே பொருட்படுத்த மாட்டாரு. இது வேண்டாம்னா வேண்டாம், இது தகுதி இல்லைன்னா தகுதி இல்லை. அதனால நிறைய பேரோட விமர்சனம், நிறைய பேரோட பகை இதெல்லாம் சம்பாதிச்சுக்கிட்டாரு. ஆனா ஒரு பேர் உண்டு, தேவி பாரதியோட பொறுப்புல காலச்சுவடு இருந்தது பொற்காலம் அப்படின்ட்டு இப்ப இருக்கிற பொறுப்பாசிரியர் எடிட்டர் இவங்க எல்லாமே சொல்லுவாங்க, வாசகர்களும் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த தரத்தை நிலைநாட்டுறதுல அவர் எனக்கு கொடுத்த பொறுப்பு இதுல எந்த சமரசத்துக்கு இடம் இல்லை அப்படிங்கிறதுல அப்படிதான். யாராவது ஆனா இந்த கதை எழுதியிருக்கிறேன் நான் நல்லா இருக்கான்னு பாருங்க அப்படின்ட்டு வந்தாங்கனாலும் அது நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. அதை விட்டுட்டு வேற அவரு எல்லாத்தையும் பேசிட்டு அண்ணா அந்த கதையை பத்தி அப்படிங்க இல்லைங்க அந்த நேத்து அந்த மீட்டிங் அதை பத்தி பேசுவாரு. அதுலயே புரிஞ்சுக்கணும் நம்மோடது ஒத்து வராது. ஒருத்தர் பெரிய நல்லா ஆடி கார்ல
பல கிலோமீட்டர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டர் கடந்து இவர்கிட்ட வந்து என்னுடைய படைப்புக்கு நீங்க வந்து ஒரு மதிப்புரை எழுதுனீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அப்படிங்களா அப்படின்ட்டு அந்த நைட் எல்லாம் உட்காந்து எங்க வீட்டுலதான் அவருக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து பராமரிச்சு நைட் ஃபுல்லா பேசிட்டு இருக்கிறோம், போட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. மறுபடியும் அவர் கேட்கிறாரு, எனக்கு ஒரு மதிப்புரை தேவி ஒரு மதிப்புரை மட்டும். அப்புறம் இல்லைங்க அது விடுங்க, நம்ம அண்ணாச்சி ஒருத்தர் அண்ணாச்சின்னு சொல்றது விக்ரமாதித்யன். அவர் அந்த சம்பவத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. வந்திருந்தாரு, வேற இன்னொரு பேர் சொல்ல வேணாம், அந்த கவிஞர் வந்து அவரை கூட்டிட்டு போய் அடிச்சு அவருக்கு கொஞ்சம் போதை போடுவாரு. அதெல்லாம் வாங்கி கொடுத்து அவரை கவனிச்சு எப்படியாவது எனக்கு ஒரு மதிப்புரை எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப எல்லாரையும் பண்ணிக்கிட்டாரு, சாப்பிட்டாரு, என்ஜாய் பண்ணாரு, படுத்துட்டு நீங்க எழுதி கொடுத்தாதான் இந்த ரூமை விட்டு நீங்க வெளியில போக முடியும். அவர் சொன்னாரு. அவரு ரொம்ப வயசுல அடே வரலாறு மன்னிக்காது என்ன விட்டுரு அப்படின்னு தள்ள அடிச்சுட்டு வெளியில வந்தாங்க அப்படிங்கிறத வந்து அவருக்கு சொல்றாரு. அவ்வளவுதான். இவர் வந்து நான் எழுத மாட்டேன்னு சொல்லல, விக்ரமாதித்தன் இதை பண்ணாரு அப்படிங்கும் போது அடுத்த நாள் அவர் வந்து வருத்தத்தோட தான் கிளம்புனாரு. ஆனா சந்தோஷமா விடைபெற்றதா சொல்லிட்டு கிளம்பி போனாரு. உன்னோட படைப்புக்கு நான் எழுத மாட்டேன், வரலாறு மன்னிக்காது அப்படிங்கிறதுதான் விக்ரமாதித்தனோட அந்த சம்பவத்தை சொன்னது. இந்த மாதிரி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவர்கிட்ட என்ன விஷயம் கிடைச்சாலும் அதனால விளைவு என்ன வரும் அதெல்லாம் இல்லை. இப்ப என் முன்னாடி இருக்கிறது உன்னுடைய இலக்கியத்துக்கு நான் என்ன, அதுதான். அந்த தயதாட்சியமே பார்க்க மாட்டார், சடார்னு சொல்லிடுவாரு. அப்படி இவர்கிட்ட இருந்து எழுதுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் என்னோட சுத்தி இருக்கிறவங்க, நீங்க இவர் பேச்சு கேட்காதீங்க, இவர்கிட்ட காட்டாதீங்க, நீங்க காட்டாம விட்டுனீங்க நீங்க பெரிய எழுத்தாளரா வந்திருக்கலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்படி நீர்வழிப்படும் இந்த ஒவ்வொரு படைப்புமே வந்து இவரோடது வந்து ஒரு கலைடோஸ்கோப் மாதிரி. டைரக்டா ஒன்னையும் சொல்ல மாட்டார், ஆனா அதுல விரிகிற விஷயங்கள் வந்து நிறைய இருக்கும். சந்திரசேகரன் ஐயா அவர்கள் சொன்னாரு ஒரு சம்பவத்தை, ஒரு விஷயத்தை இதுல விளக்குறாரு. நீர்வழிப்படும்ல அதுக்கான இடமே இருக்காது எங்கேயுமே. இப்ப அந்த ராசம்மா ஏன் போனாங்க, எவ்வளவு காலம் வந்து அந்த அந்த செட்டி அவரோட அந்த அம்மா வாழ்ந்தாங்க, என்ன மாதிரி உறவு இருந்துச்சு, இது வந்து காரு மாமாவுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படிங்கிறத அவர் எங்க இருந்து எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு அங்க ஏதாவது இருக்கா? காரு மாமா வந்து எனக்கு தெரியும், அவனுக்கும் என் மனைவிக்கும் இன்னொருத்தருக்கான உறவு இருந்தது தெரியும் அப்படிங்கிறத எங்கேயாவது குறிப்பிட்டிருக்காரான்னா தேடினா இருக்காது. வாழ்க்கை அப்படிதான், ஒரு வாழ்க்கை எப்படி பாக்குறோமோ அது மாதிரிதான் தேவி பாரதி அவர்களுடைய எழுத்து இருக்கும். அவர் எங்க இருந்து எடுத்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன்னா, ஒரு இடம் வரும், காரு மாமா வந்து இந்த மனைவி ஓடி போனது, ராசம்மா ஓடி போயிட்டாங்கிறத வந்து காரு மாமாவுக்கு தெரிகிற இடம். அப்போ அவங்க வந்து சவரம் பண்ணிட்டு இருப்பாங்க, எந்த பதட்டமும் இல்லாம கை நடுங்க எடுத்து வச்சுட்டு அவர் வருவார். அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல அவருக்கு பதட்டம் இல்ல, அவருக்கு அவருக்கு மட்டும் இல்ல இன்னொரு இடம் இருக்கும். அந்த பெரியம்மா அந்த கேரக்டர் வந்து இப்ப போயிருவாங்கிறது அவங்களுக்கு அப்பவே தெரியும். அதனாலதான் சாபம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, ஏதோ ஒரு நாள் இது நடக்கும் அப்படின்னு. அப்போ இது அப்படி இருந்தது வந்து தெரியும், காருவுக்கும் காரு மாமாவுக்கும் தெரியும் அப்படிங்கிறது அந்த ஒரு இடத்துல ஒரு புள்ளியில தான் இருக்கு. அதுதான் இப்படி விரியுது. இப்ப தேவபாரதி அவரோட எழுத்து வந்து ஒரு கலைடோஸ்கோப் மாதிரி திருப்ப திருப்ப வேற வேற விதமா விரியும். ஒரு சின்ன சின்ன புள்ளிதான் வச்சிருப்பாரு, எங்கேயுமே விளக்க மாட்டார். எனக்கு நீர்வழிப்படும் நாவலை விட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து இவருடைய நிழலின் தன்மை. அந்த நிழலின் தன்மையை நீங்க வாசிச்சிருக்கீங்களான்னு தெரியல, நான் அந்த கதைய சில விஷயங்களை மட்டும் சொல்றேன். ஒரு அந்த கேரக்டர் அவருடைய சகோதரி அல்லது அவருக்கு நெருக்கமான பெண் ஒருத்தனால வன்புணர்ச்சிக்கு ஆளாகிறா. அது சின்ன வயசுல இந்த கதை சொல்லி பாக்குறான். பார்த்ததுக்கு அப்புறம் அவன் வந்து அந்த பெண் சாரதா அவன் வந்து திரும்ப திரும்ப சொல்றான், நீ அவனை பழி வாங்கணும் அப்படின்ட்டு. இவனுக்கும் அதேதான் எண்ணம் இருக்கு, இவனை என்னைக்காவது பழி வாங்கணும், இவனை கொல்லணும் அப்படின்ட்டு. அப்படிதான் அவன்கிட்ட போய் அவன்கிட்டயே அவனோட குடும்பத்துக்குள்ளேயே போய் பழகுற வாய்ப்பு இவனுக்கு கிடைக்குது. அவனுக்கு நினைவில்லை நாம இப்படி பண்ணிட்டோம், காலப்போக்கில் அவன் ஒரு தப்ப பண்ணிடுறான், அவன் ஒரு பெரிய மனிதனா வாழ்றான். இப்ப அவனுக்கு பல வாய்ப்பு கிடைக்குது, பல வாய்ப்பு ஆனா அவனும் அவனுடைய மகளுக்கு அதே மாதிரியான ஒரு காரியத்தை பண்ணிடுறான். அதாவது கருணாகரன்கிற அந்த தவறளித்த அந்த தன்னுடைய அந்த சாரதாவை வன்புணர்வு பண்ணின ஒருத்தனை, அவனுடைய மகளை இந்த கதை யார் பழி வாங்கணும்னு நினைச்சானோ அவனே வந்து அந்த பெண்ணோட
ஒரு அந்த நிலைமைக்கு போறான். அவளுக்கு ஒரு தீங்கை இழைக்கிறான். இப்போ இது எல்லாம் போகட்டும், இவன் வந்து பரிசீலிக்கிற இடம் யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு கேக்குறாரு, அந்த ஒரு அவன் நீங்க கருணாகரனா அப்படின்ட்டு. அதாவது அந்த வன்மனு செய்த பழி வாங்கணும்னு நினைச்ச பேர் கருணாகரன். நீங்க கருணாகரனா அப்படின்னு கேக்குறது. நானா அப்படின்னு அவங்க மறுக்கவும் முடியல. ஏன்னா கருணாகரனை விட பெரிய தவறை இவன் செஞ்சுட்டான். அப்போ நீ பழி வாங்குறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் அதுக்குள்ள இருக்கும். அப்புறம் அவன் ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போவான். அந்த இடம் வந்து செவுத்துல முடியும். அதாவது நீ ஏதோ பழி வாங்கணும் அப்படின்னு போற, அது முட்டிச்சந்துல தான் முடியுது அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள். இப்படி வந்து சொல்லாம சொல்றதுல தேர்ந்தவர் வந்து தேவபாரதி. இது நடராஜ் மகராஜிலும் பல இடம் அப்படி வரும். இப்ப நீர்வழிப்படும் இந்த நாவலை எடுத்துட்டா, இது இவருடைய இந்த ராஜசேகரங்கிறது பேர் வச்சது. ஒரு காலத்துல நம்ம வீட்டுக்கு உரம்பரைங்க வருவாங்க. உரம்பரைங்கன்னா பெரியமாட்டல எங்க உரம்பரைங்க சொந்த வந்த வரும். அந்த சாப்பாடு போடுவோம் 2 நாள் எல்லாம் வீட்டுல எல்லாம் நல்லா இந்த மாதிரி தாயம் விளையாடுறது எல்லாம் பண்ணிட்டு ஒரு விழா இல்லாம சும்மா வந்தா அப்புறம் என்ன பண்ணுவோம், கட்டாயமா நம்ம ஊர் தியேட்டர் இருக்கும், அங்க தியேட்டருக்கு சினிமாவுக்கு கூட்டிட்டு போறோம். இப்ப அந்த பழக்கம் இல்ல. அப்ப வந்து அது ஒரு உபசரிப்போட ஒரு பகுதியா இந்த சினிமாவுக்கு கூட்டிட்டு போறது அப்படிங்கிறது ஒரு கட்டத்துல இருந்தது. இதுல அந்த ரொம்ப நுட்பமா சொல்லியிருப்பாரு முத்து கேரக்டர் வந்து முத்து. அது அண்ணன் எனக்கு சொந்தமானவன். அண்ணனுக்கு எனக்கு ரொம்ப பிணைப்பு இருக்கு. நாங்க அண்ணன் தங்கச்சி ரொம்ப ஒரு நெருக்கமான உறவு. இதுக்குள்ள நீ வந்திருக்க, நீ எப்படி இருக்கணும்னு தெரியுமா? நீ வா, உன்னை பாசமலர் படத்துக்கு கூட்டிட்டு போறேன், அங்க பாரு. அது மாதிரிதான் நாங்க 2 பேரு. ஆனா அந்த எம்என் ராஜன் பண்ணினதெல்லாம் நீ பண்ணக்கூடாது. ஆனா நாங்க அந்த மாதிரி நீ வில்லி ஆயிருவ அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு விஷயமா அந்த படத்துக்கு தேர்ந்தெடுத்து கூட்டிட்டு போகணும் அப்படின்னு. நான் பார்த்து ரசிச்சதை நீ பாக்குறதுங்கிறது வேற. இதுக்குள்ள தன்னோட அண்ணன் தங்கச்சி உறவு இதுல நீ வந்து வந்திருக்க அப்படின்னு சொல்ற மாதிரியான அந்த படத்தை கூட்டிட்டு போறதா இருக்கும். இது நீர்வழிப்படும் நாவலை விட எனக்கு நிழலின் தனிமை, அதுக்கு நடராஜ் மகராஜுக்கு இவருக்கு கிடைச்சிருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. நொய்யல் வந்து மிக ஒரு 800 பக்க நாவல் அப்படிங்கிறதுனால இதை விட சிறப்பானது நொய்யல் அப்படின்னு சொன்ன. நீர்வழிப்படும் விட எனக்கு ரொம்ப நல்ல நாவல் நொய்யல்னு சொல்லலாம். நொய்யல் அதோட பல விஷயங்கள் வந்து உண்மையாவே அந்த நாவலை எடுக்கும்போது எனக்கு ஏதாவது நேரும் அப்படின்னு எல்லாம் சொல்ற அளவுக்கு அது மனசுக்கு நெருக்கமான நாவல். அதை நீங்க வாசிக்கணும். அது எல்லாத்தை விட முக்கியமான படைப்பான அதை சொல்லுவேன். இவருக்கு இந்த நீர்வழிப்படுக்கு இந்த விருது கிடைச்சது ரொம்ப சந்தோஷமான விஷயம். பல கூட்டங்களுக்கு நான் போயிருக்கேன். பல இடத்துல பல விதமா இந்த நீர்வழிப்படும் நாவலை பத்தி பேசியிருக்காங்க. இந்த இடத்துல முனைவர் பட்டம் வாங்குற இவங்க எல்லாரும் பேசுறது சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி. நீர்வழிப்படும் நாவல் மட்டும் இல்லாம அவருடைய எல்லா படைப்புகளையும் எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க. அடுத்ததாக தேவி பாரதி ஐயா அவர்களே சில வார்த்தைகள் பேசுவாரு. உட்கார்ந்து பேசுறீங்க. இப்போ நீர்வழிப்படும் நாவலை பத்தி எல்லாரும் பேசுனாங்க, வைத்தியும் பேசினாங்க. பல பேர் நாவலை கொண்டாடப்படுவதற்கு தகுதியான நாவல் இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த நாவல் இதனுடைய மக்களுடைய வாழ்க்கை சார்ந்த நாவல். நாவல் அவர்களுடைய எல்லா பாத்திரங்களுமே எனக்கு நெருக்கமானது. அது மட்டும் இல்லை, இந்த நாவலில் வரக்கூடிய பாத்திரங்கள், அவர்கள் பட்ட துன்பங்கள் இந்த நாவலுடைய முக்கியமான பாத்திரமா நினைக்கிறேன். இப்போ பல வருஷம் ஆச்சு, ஏறத்தாழ 20 வருஷம். அதுக்கு பிறகுதான் நாவலை எழுத தொடங்கினேன். 20 வருஷமா மனதில் உறவுப்பட்டிருந்த நாவல் அது மட்டும் இல்லை, இந்த வாழ்க்கை. இப்போ உடையாமயம் அப்படிங்கிறது வந்து வெள்ளகோயில் பக்கத்துல இருக்க ஊர். உடையாமயத்தை சேர்ந்தவங்க தான் இவங்க எல்லாமே. உடையாமயம் ஒரே ஊரை சேர்ந்தவங்க தான் இவங்க எல்லாமே. இதுல வரக்கூடிய பாத்திரங்கள் நெருக்கமானவங்க, கவுண்டர்கள் நெருக்கமானவங்க, குஜபர்கள் நெருக்கமானவங்க,
ஆசாரிகள் நெருக்கணுங்க. இந்த மாதிரி ஒரு குறுகிய எல்லைக்குள் வாழ்ந்த மக்கள். இந்த மக்களுடைய அவர்களுக்குள்ள ஒரு ஏன்னா ஒரு கொண்டர்கள் இருப்பாங்க, பெயவர்கள் இருப்பாங்க, நாவிதர்கள் இருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி எல்லாத்துக்குள்ளும் ஒரு பிணைப்பு இருந்ததுன்னு சொல்றதை விட இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சேன். பிணைப்பு இருந்தது. அந்த பிணைப்பை தான் இந்த நாவல் சொல்லுகிறது. நீர்வழிப்படும் அப்படிங்கிறது வந்து இப்போ நீங்க வந்து கிராமங்கள் இப்ப இருக்க கிராமங்களை விட அந்த காலகட்டத்தை சேர்ந்த கிராமங்களை எழுதுனீங்க. கிராம வாழ்க்கைக்குள்ள இருந்தவங்க எல்லாமே. கிராமம் அப்படிங்கிறது அழகா இருந்தது, அடிப்படையா இருந்தது. அந்த ஒரு ஒரு சிறிய ஊர். அந்த சிறிய ஊருக்குள்ள எல்லாமே இருக்கு. ஆடு மாடுகள் மேய்ப்பாங்க. எல்லாமே இந்த சிறிய ஊருக்குள்ள எல்லா மனிதர்களும் வாழ்ந்தாங்க. இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது அவங்களுக்கு மகிழ்ச்சியா இருந்ததா இதா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் அந்த காலகட்டம் எல்லோருமே கஷ்டப்பட்ட காலகட்டம். அந்த உழைப்பு ஓயாம உழைச்சாங்க. 2ஆம் உலக யுத்தத்துக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அந்த உலக யுத்தத்துக்கு பிறகு நமக்கு பசி, பட்டி, பஞ்சம் எல்லாம் இயல்பாக மாறிச்சு. பல பேர் பட்டினி கிடந்திருக்காங்க. இந்த பட்டினி பத்தி கவலையப்பட்டதில்லை. ஒருத்தர் கொடுக்குற சாப்பாட்டை இன்னொருத்தர் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரிதான் இருந்தது இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை வந்து நீங்க வீட்டெடுக்கிறது அவசியமே இல்லை. ஏனென்றால் இந்த வாழ்க்கை அதனுடைய போக்கில் நன்றாகவே இருந்தது. அப்படித்தான் சொல்றேன். நன்றாகவே இருந்தது. சண்டை இருந்தது, பிரச்சனை இருந்தது, அடிதடி எல்லாமே இருந்தது. பகை வருது. அந்த பகையும் தாண்டி எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் இந்த வாழ்க்கையை மீட்டெடுக்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வாழ்க்கை என்னவாக இருந்தது அப்படிங்கிறத பத்தி நீங்க இப்போ 2ஆம் உலக யுத்தத்துக்கு பிறகு இந்தியா வந்து பிரிட்டிஷ் கையில போச்சு. பிரிட்டிஷருக்கு அப்புறம் மக்கள் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க? அவங்க காந்தி சொன்ன மாதிரி அரையாடை கட்டிக்கொண்டு வாழ்ந்து திரிந்தார்கள். இந்த மக்கள் அரையாடை தான் காந்தி அரையாடை உடுத்தி வாழ்ந்தார். இந்த அரையாடையோடு எல்லாமே கோவணம் தான் கட்டிப்பாங்க. கோவணத்தை கட்டிட்டு வாழ்ந்தாங்க. ஒரு எளிய கிராமத்தை பெரிய வீடுலாம் கிடையாது. கிராமத்தில் விட பெரிய வீடு கிடையாது. பெரும்பாலும் கூரை வீடு அந்த மாதிரிதான் இருந்தாங்க. கூரை வீட்டுக்குள்ள நிம்மதியாக அவங்க இப்போ இங்க பெரியம்மா அவங்க ஒரு நாவித குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண். அவங்க வந்து என்னன்னா அந்த அந்த குழந்தைகளுக்கு பிள்ளைப்பேருக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அவங்க செய்வாங்க. அது மாதிரி காரமாமா அவரை சவரம் செய்யறது மட்டும் இல்லை, அவர் ஒரு சடங்குகள், சம்பிரதாயங்கள் இவங்க எல்லாமே அவங்களுடைய பொறுப்பா இருந்தது. இந்த பொறுப்புகளோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் இப்போ எனக்கு பல வருடங்களுக்கு பிறகு நான் பல வருஷமா நினைச்சிட்டு இருக்கேன். எல்லாவற்றையும் நினைச்சிட்டு இருக்கேன் பல வருஷமா. காரணமாவும் பெரியம்மா, எங்க அம்மா எல்லாத்தையும் நினைக்கிறேன். ஏன்னா எங்க தாத்தாவும் எங்க தாத்தா, காரமாமா, எங்க அம்மா, இன்னொரு சின்னம்மா இவங்கதான் வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு அம்மா இல்லை. அந்த நிலையில வாழ்ந்து மறைந்தார்கள். அதனாலதான் என்னன்னா எதுக்காக நான் இந்த வாழ்க்கையை ஏதோ ஒரு வகையில இந்த பெண்களை மீட்டெடுக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. பெரியம்மாவும் விதவை மீட்டெடுக்க முயற்சி பண்ணாங்க. அதனால அம்மா இல்லாத அந்த குழந்தைகளை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு எங்க தாத்தாவுக்கு ஏற்பட்டது. அப்படி மீட்டெடுத்து காரணமாவும் பெரியவங்க ஒப்படைத்தது அம்மாவும் சின்னவங்களும் தான். இல்லாவிட்டால் அவர்கள் எப்பொழுதோ போய் சேர்ந்திருப்பாங்க. அப்படித்தான் இருந்தது. இதை தாண்டி இந்த வாழ்க்கை வேற என்ன கொடுத்தது? உண்மையை கொடுக்க. இப்போ நீங்க வந்து நாவிதர்கள் எப்படி வாழ்வாங்க அப்படிங்கிறது
யாருக்காவது தெரிஞ்சுக்கோன்னு தெரியல. அவங்களுடைய வாழ்க்கை என்னவா இருந்தது அப்படிங்கிறது யாருக்காங்க இப்போது இருக்கிற சமூகத்துக்கு தெரியாது. இந்த சமூகம் இப்போ வேற விதமா மாறிச்சுன்னு சொல்றோம். உண்மையா அப்படி மாறி இருக்கா? இல்ல. நீங்க கிராமப்புறங்களை போய் பாருங்க. அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அவங்களுடைய வெறும் வறுமை இன்னுமே இன்றளவும் இந்த மாறாத பெருமையோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் இல்லை, நம்ம இந்திய சமூகத்துல இருக்கிற எல்லாருமே இந்த பெருமையோட தான் வாழ்றாங்க. பல மாநில தொழிலாளர்கள் அவர்கள் படக்கூடிய துன்பங்கள், அவர்கள் பட கஷ்டங்கள் எனக்கு தெரியும். அவங்களை பல பேர் விவரித்து இருப்பாங்க. அது விமர்சனங்கள் மீறி அவர்களுடைய வாழ்க்கை, வட மாநில தொழிலாளர்கள் வாழ்க்கை, அவருடைய இப்போ வட மாநிலத்தில் வாழக்கூடிய தொழிலாளர்கள் வந்து இங்க ஒரு சிறிய வீடு கூட சொல்ல முடியாது. அந்த சிறிய வீட்டுல ஷீட் போட்ட வீட்டுல ஒரு 20 பேர் வாழ்வாங்க. 20 பேர் சேர்ந்து வாழ்வாங்க. அந்த மாதிரிதான் இருக்கு. இதை தாண்டி அவங்க வாழ்றாங்க. இந்த வாழ்க்கைய என்ன சொல்ல முடியும்? அந்த மாதிரிதான் இருக்கு. இப்போ இங்க கார்மாமா எழுத்து வரணும். கார்மாமாவை பத்தி எல்லாரும் சொல்லியிருக்காங்க. மைதிலி நிறைய சொல்லியிருக்கா. மைதிலியும் இருந்த மைதிலி சொல்ற போது முதல்ல வந்து ஒரு சிறுகதையாத்தான் அவ சொன்ன மாதிரி சிறுகதையத்தான் தோணுச்சு. அப்புறம் இந்த சிறுகதையை விரிக்க கூட தோணல. சிறுகதை தான் முதல்ல. நீர்வழி படம் அப்படிங்கிற பேர் கூட இல்லை. என்ன பேருக்கு நீர்வழி படம்ங்கிற பேர் வைக்கல. அப்பதான் வந்து இந்த நாவல் இப்படி எழுதக்கூடாது. இந்த நாவலுடைய இந்த மக்களுடைய முழு வாழ்க்கையும் சொல்லிவிட வேண்டும் அப்படின்னு நினைச்சேன். இந்த மக்களுடைய வாழ்க்கைனா இந்த மக்களுடைய வாழ்க்கை, இந்த மக்களுடைய வாழ்க்கை இப்ப நாவல்களுடைய வாழ்க்கை மட்டுமில்லை, அவர்களைப் போல பல்வேறு சாதியினர் இந்த மாதிரியான வாழ்க்கையை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த சென்று கொண்டிருக்கிற இந்த நிலைமைதான் இந்த நாவலுடைய முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். நாம் உரையாடலை தொடரலாம். நீங்களாம் தொடருங்க. இந்த நாவலை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு நிறைய விஷயம் இருக்கும். இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், நாம் பேசுவோம். அவளை பற்றியும் தன்னுடைய அனுபவம் பற்றியும் பகிர்ந்து கொண்ட ஐயாவுக்கு நன்றி. அடுத்ததாக கலந்துரையாடல், அது கேள்வி இருக்கலாம். இருக்கு. மாம்பசம் எனக்கு அதை விட காக்காவுடைய தாக்கம் அதிகமா இருக்கு. காக்கா பெண் பண்ணி காக்கா, அப்புறம் தாஸ்தாவ்ஸ்கி, டால்ஸ்டாய். பல வருடங்கள் தாஸ்தாவ்ஸ்கி பற்றி மட்டும் பேசுறது. 5 ஆண்டுகள் தாஸ்தாவ்ஸ்கி எழுத்துக்கள் பத்தி, தாஸ்தாவ்ஸ்கி, டால்ஸ்டாய் அதை பத்தி மட்டுமே பேசிட்டு. ஏனென்றால் அதுக்கு முன்னால முதல்ல எழுதின எல்லாத்தையும் விட்டேன். முதல்ல எழுதின எல்லாத்தையும் விட்டு ஒழிச்சுட்டு இப்போ வேறொரு புதிதாக எழுதவும் நினைச்சேன். அப்படி புதிதாக எழுதும் போது நினைச்சா இப்போ இந்த வாழ்க்கை இது எழுத்தின் இலக்கத்தில் போதாமை தாஸ்தாவ்ஸ்கி என்னமா எழுதுகிறார். படாத அவனுடைய துயரங்கள் கொஞ்சமா பெரிய துன்பங்களை எதிர்கொண்டவன் தாஸ்தாவ்ஸ்கி. அவனுடைய துயரங்களை நீங்க அளவே இட முடியாது. அந்த அளவுக்கு துயரங்களை அனுபவித்தான் தாஸ்தாவ்ஸ்கி. ஆனா எழுதுறது மிகப்பெரிய நாவல்கள், உலகில் மிக பெரிய நாவல்களை எழுதிய தாஸ்தாவ்ஸ்கி. இந்த தாஸ்தாவ்ஸ்கி அவரு எனக்கு ஒரு அடிப்படையில இன்னொரு அடிப்படை டால்ஸ்டாய். டால்ஸ்டாய் பத்தி நான் மணிக்கணக்கா பேசியிருக்கேன். ஒரு நாள்
இரவு இரவு கூட கிடையாது. கிட்டத்தட்ட மாலை நேரத்துல நானும் என்னுடைய நண்பரும் வந்து உங்களுடைய அந்த குளிர், அந்த டைம்ல அந்த குளிர்ல நாங்க 2 பேரும் உட்கார்ந்துட்டு பேசிட்டே இருக்கும். டார்ச்னுடைய புத்திருப்பு பத்தி பேசணும். நிறைய பேர் பேசிட்டே இருக்கோம். அதை பத்தி சொல்வதற்கு எவ்வளவோ விஷயம் இருந்தது. புத்திருப்பு பத்தி பேசிட்டே இருக்கும்போது திடீரென்று கதவு திறந்தது. விடியற் கால ஆயிடுச்சு. திறந்து பார்த்தா விடிஞ்சு போச்சு. இந்த ஒரு நாள் முழுக்க பத்தி பேசிக்கொண்டிருக்கோம். இதை ஏன் சொல்லுகிறேன், இந்த மாதிரியான படைப்புகள் தான் ஒரு ரைட்டரை உருவாக்குது. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. முன்னால எதுவுமே கிடையாது. அவர்களை பார்த்து தொடர்ந்து வியந்து கொண்டே இருக்கிறேன். இந்த மாதிரி இந்த வெயிப்பின் விளைவுதான் ஏதோ ஒண்ணு நினைக்கிறேன். ஏதோ ஒண்ணு அது ஏதோ ஒண்ணு அப்படிங்கிறதெல்லாம் இது நீ விழிக்கணும் சார். அவ்வளவுதான் எனக்கு சாத்தியப்படுது. இது சாத்தியப்படுறதுக்கு அப்பால் பெருசாக செய்யணும் ஆசை. அதுதான் நான் வந்து இப்போ நொய்யல் கூட எனக்கு திருப்தி தராத நாவல். ஒரு ரைட்டருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். திருப்தி தராத நாவல். நொய்யல் இன்னும் விரிவாக எழுதிக்க வேண்டும். அது பெருசா பொருட்பட்டேன். ஆனா எனக்கு உடல்நிலை பாதிக்கல. இப்போ பரவாயில்ல. ரொம்ப மோசமா பேசக்கூட முடியாது நிலையில அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது. இப்பொழுது நொய்யலுடைய 2ஆம் பகுதியை தீர்மானித்திருக்கிறேன். ஆனால் அதற்கு ஆதிகாலம் அதுதான் என்னுடைய அடுத்த படைப்புக்கான ஏற்கனவே பொறுப்பணிக்கிறேன். ஆதிகாலத்தை இந்த நாவலை பற்றி நான் இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த நாவல் நான் எழுதிக் கொண்டிருப்பதற்கு மிக முக்கியமான நாவலாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்படித்தான் இது போய்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கை ஒரு 40 ஆண்டு கால வாழ்க்கை. என்னுடைய வாழ்க்கை அது கிடையாது. இந்த 40 இந்த காலத்துல வாழ்ந்த மனிதர்கள், அவர்களுடைய துயரங்கள், அவர்களுடைய மகிழ்ச்சி, துயரம் மட்டும் இல்லை, மகிழ்ச்சியும் இருக்கிறது. இந்த வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதும் கூட அப்படிதான் சொல்றேன். வாழ்க்கை எப்பவுமே துயரம் கிடையாது. அதனுடைய அந்த வாழ்க்கை எந்த அளவுக்கு மகிழ்ச்சி தேவையோ அந்த அளவுக்கு அந்த மகிழ்ச்சியில் மக்கள் எதிர்கொண்டாங்க. மகிழ்ச்சியா என்ன, ஒரு பக்கம் மகிழ்ச்சி இருந்தாலும் இன்னொரு பக்கம் துயரங்கள் இருந்தாலும் மகிழ்ச்சி அப்படிங்கிற தக்கைத்துக் கொண்டே இருந்தார்கள் மக்கள். இதுதான் இந்த நாவலுடைய அடிப்படை. நாவலுடைய கேலி கிண்டல் எல்லாமே. இப்போ இந்த நாவலை பற்றி தான் நான் சிந்திக்கிறேன், யோசிக்கிறேன். இப்போ நம்ம பல பேர் பத்தி பேசு பல ஆண்டுகள். இப்போ எல்லாரும் சொல்றேன், நான் காலச்சொல்ல இருந்த காலம் முக்கியமான காலம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ரைட்டர் அப்படிதான் இருக்க முடியும். ஒரு ரைட்டர் நான் வந்து ஒரு சிறுகதையை நாவலை எங்களை கொடுத்தாங்க. நான் அதை திருத்தங்கள் மேற்கொள்ளும். திருத்த முடியாத ஒரு கட்டுரையோ கவிதையோ இதுமே ஏற்க மாட்டேன். ஏற்று சமரசம் செய்து கொள்ள அதெல்லாம் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் பண்ணோம்னா எனக்கு இல்லை, வருங்கால சமூகத்துக்கு அது சரியான விஷயம் கிடையாது. வருங்கால சமூகம் பற்றி தான் கவலைப்படுகிறேன். வருங்காலத்தில் எழுதக்கூடிய ஒருத்தர் என்னமா எழுதணும், அதுதான் என்னுடைய சிந்தனை. நான் வந்து காலச்சொல்ல மொத்தம் 3 சிறுகதைகள் 3 தான். 3 சிறுகதை காலச்சொல்ல. நான் 10 வருஷம் 10 ஆண்டுகள் 3 சிறுகதைகள். நாவெல்லாம் கிடையாது. நாவலுக்கு பிறகு 3 சிறுகதை. ஆனால் இதை பற்றி உரையாடல்களை நிறைய பண்ணி இப்போ ஒவ்வொரு முறையும் என்னுடைய துணை ஆசிரியர்கள் கூடவே இருப்பாங்க. என்னை கிண்டல் பண்ணுவாங்க. துணை ஆசிரியர்கள் கிண்டல் பண்ணுவாங்க, நேரடியாக கிண்டல் பண்ணுவாங்க. நான் எனக்கு பிடிச்சிருப்பாங்க அவங்களோட கிண்டல். அவங்களோட சேர்ந்து நானும் என்னுடைய கிண்டலை அது மகிழ்ச்சியா
இப்படி ஒரு 10 ஆண்டு காலம் இந்த காலச்சுவடி பெறும் காலம் வந்து எனக்கு முக்கியமானதாக இருந்தது. அப்படிதான் சொல்றேன். மெய்திலே சொன்ன மாதிரி சமரசம்லாம் கிடையாது. எதுக்கு சமரசம்? சமரசம் பண்ணி இன்னும் படப்படுது. ஒரு இப்போ குலசேகரன் ரைட்டர் இப்போ நிறைய எழுதியிருக்காரு. அவருடைய நாள்லாம் வந்து குலசேகரனை முதலில் சந்திக்க கூடாது ஒரு சிறுகதை கொண்டு கொடுத்தாரு குலசேகரன். பார்த்தேன், நல்லா இருக்கேன், முக்கியமான சிறுகதை இருக்குமே, உடனே சொன்னேன். என்னுடைய துணை ஆசிரியர்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அதை படித்தேன். படிச்சு பார்த்தா அவர்கிட்டயே பேசுறேன். குலசேகரனுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. அதற்கு பிறகு குலசேகரன் நான் இருந்த காலகட்டத்தில் ஏறத்தாழ 10 கதைகள் அவருடைய என்னுடைய பொறுப்பில் இருந்தது. 10 கதைகள் இருந்தது. கேஎன்சி அவர் பத்தி உங்களுக்கு தெரியும். இப்போ தமிழின் முக்கியமான எழுத்தாளராக இருக்கார், சிறு ஆசிரியராக இருக்கார் கேஎன்சி. அவர் சந்திச்ச அந்த காலகட்டத்தில் அவர் சந்திச்ச அந்த காலகட்டத்தில் இது மாதிரி கேட்னுடைய அவரும் இப்படி பல ரைட்டர்ஸ் சேப்பராவும் கூட காலச்சொல்லா எழுதினார். உன்னுடைய நாவல்களை நான் பிரசரிக்க நான் இது பண்ணேன். பூனி முதல்ல காலச்சொல்ல எழுத மாட்டார். பூமணி பழவே இது ஏன் என்று சொன்னார். இது ரைட்டருடைய காரியம். அது மட்டுமல்ல, அந்த சமரசம் எழுத்து அப்படிங்கிறது சமரசம் காரணம் அல்ல. ஒரு ரைட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஒரு எழுத்து எப்படி இருக்கும் நினைச்சேன். இதுதான் எனக்கு அடிப்படையா நேர்ந்த விஷயம். சொல்லுங்க. இந்திய நாடுகள் சொல்லி ஒரு கலை ஈடுபாட்டோட சொந்த சமூகத்துக்கு கலைகள் சொல்லிக்கக்கூடிய ஒரு பாட்டம். ஒரு சின்ன எபிசோட் இல்லையா? சிவன் சிவன் மாதிரியே வேறலாக வீட்டு அவங்களால உறுதி வச்சுருக்காங்க. எதுவும் அந்த படமாக இருக்கு. உடுக்கை அப்படிங்கிறது கொங்கு பகுதியுடைய முக்கியமான இது. அது என்ன உடுக்கை அடிப்பாட்டுன்னு சொல்லுவோம். அந்த உடுக்கைய வச்சுட்டுதான் அண்ணமா நல்லதங்கால் கதை எல்லாத்துக்குமே அந்த உடுக்கைய வச்சுட்டுதான் அடிச்சுட்டுதான் பாடுவோம். உடுக்கடி பாடல்கள் இப்போ என்னன்னா லிங்கநாதன் எனக்கு மிக நீண்ட காலம் தெரியும். இந்த கொங்கு பகுதியை சேர்ந்த எல்லாருக்குமே தெரியும். நான் 10 ஆண்டுகளுக்கு முன்னால 15 ஆண்டுகளுக்கு முன்னால லிங்கநாதன் ஒரு கொங்கு மண்டல முத்துக்கலை பயிலாளர்கள் அப்படின்னு ஒரு நினைச்சேன். ஈரோடு கலைஞர்கள் பள்ளியில் நடந்த இது. அதுல வந்த ஒரு இவங்க எல்லாம் தான் அம்பிகா அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு நாடக நடிகை. இது மாதிரி அம்பிகா முதற்கொண்டு எல்லாருமே இந்த கொங்கு மண்டல முத்துக்கலை விழாவில் பங்கெடுத்துட்டேன். அதுல பங்கெடுத்துக் கொண்டவர்கள் ஒருத்தர் தான் லிங்கநாதன். எனக்கு நீண்ட காலமாக அறிமுகம் ஆனோம். அவருடைய எழுத்து நீங்க சொல்ல முடியாது. அவருடைய உடுக்கடி அதை கேட்பதற்காகவே பல பேர் பல நாட்களாக காத்திருப்பார்கள். அவரு ரொம்ப எளிய மனிதர். இந்த உடுமலைப்பேட்ட பக்கம் சேர்ந்தவர். அது உடுக்கதான் அவருடைய பாஷை. இந்த பாஷையின் மூலமாக பல விஷயங்களை உருவாக்கணும். அதனாலதான் இப்போ உடையாமலை மக்கள் அது உண்மையான விஷயம் தான். உடையாமலை மக்கள் அவருடைய லிங்கநாதனோட உருக்கடி பாடலை கேட்பதற்காகவே சேர்வார்கள்.
இந்த நாவலில் சொல்லப்பட்டிருக்க விஷயம் அதான். நினைவுப்படங்கள் சொல்லப்பட்டிருக்க விஷயம் அந்த அப்படி வந்து சேர்ந்த மக்கள் தான் இந்த உடையாமரத்துக்கு வந்து சேர்ந்த மக்கள் தான் நாவலுடைய பாத்திரங்கள். இப்படி இப்போ அன்னமார் கூத்து எல்லாம் அன்னமார் கதை பாடல்கள். இப்ப வட மாநிலங்கள்ல வேற விதமான பாடல்கள், இங்க வந்து அன்னமார் கதை பாடல்கள். இந்த கதை பாடல்களை பத்தி நீங்க இப்போ வந்து விரிவா நடக்குது. ஒரு ஒரு ஆண்டு கிட்டத்தட்ட 8 மாதங்கள் நடக்கக்கூடிய கதை பாடல். அதுக்கு பிறகு 8 மாதங்களுக்கு பிறகு எல்லாம் நடக்கும். இந்த கதை பாடல்களை தொகுத்தவர் நீங்க மிக முக்கியமான ஒரு ஆளுமை. நீங்க மட்டுமல்ல, இப்போ ஆக்சுவலா நான் அதை சொல்லுவது நீங்க வேற விதமா நினைச்சுக்க கூட. ஏனென்றால் நாவலர்களுக்கு இந்த கலை இயல்பாக வந்த விஷயம். புதுக்கடி பாடல் நாவலர்களுடைய விஷயம். அவங்ககிட்ட கலை இருக்கு. நான் இந்த சொல்லுவது சரியா தவறான்னு நான் ஏன்னா இந்த கலை இருக்கு. அந்த கலையை தான் இவர்கள் அந்த உடுக்கடி பாடல்களாக உருவாக்க. அவங்களுடைய உடுக்கடி பாடல்களை கேட்டு வியந்து போயிருக்கேன். பல நாட்கள் அவர்களை பெண்கள் போயிருக்கேன். ஊரூராக போயிருக்கேன். நானும் காசி சிவகாமனும் ஊரூராக போய் இந்த கொங்குமல புத்துக்களை பற்றி பேசுவோம். கையில காசே இருக்கு. நாங்கள் நடந்தே போய் ஏதோ ஒரு வண்டி எடுத்துட்டு போய் ஊரூராக போய் அந்த உடுக்கடி பாடல்களையும் கொங்குமல புத்தகளை பயில நடக்கும். நானும் காசி சிவகாமன் இறந்தாரு. அப்படி இரண்டால் நம்மிடம் கலைகள், நம்மிடம் ஒழுவான கலைகள் சொல்ல முடியாது. ஆனா இந்த கலை ஒழுவான கலை. அந்த கலையை நாம இப்போ இழந்து இப்ப இழந்து போன அந்த விஷயங்களை மீட்டெடுக்க முடியாது. தேவை இல்லை. ஏன்னா இப்போ சமூகம் வேறு விதமா மாறி இருக்கு. வேறு விதமா மாறி இருக்கிற இந்த சமூகத்தை மீட்டெடுக்கிறது ஒரு கலை மூலமாக மீட்டெடுக்கிறது. அதான் மையம். இதுதான் இப்படி மீட்டெடுப்பதற்கான முயற்சி தான் இந்த நாவல்கள். மீட்டெடுக்க முயற்சி பண்ண இன்னுமே மீட்டெடுக்க முடியாத விஷயங்கள் இருக்கு. மீட்டெடுக்க முயற்சி பண்ண அந்த என்னுடைய நாவல்கள் படி மீட்டெடுக்க முயற்சி பண்ண. நீங்க நெடுந்தனிமையை படிச்சுக்கணும். அதில் என்ன சொல்லப்பட்டது, யார் இது மீட்டெடுக்கப்பட்டது, அப்படி மீட்டெடுக்கப்பட்டது அர்த்தம் என்ன, வாழ்வின் அர்த்தமின்மையிலிருந்து அர்த்தத்தை நோக்கி சென்றதான் நெடுந்தன்மை. நான் சரியா சொல்லலாம்னு தெரியல. அர்த்தமின்மை இருந்தது. எல்லாமே கருணாகரன், சாரதா, கதை சொல்லி எல்லாருமே ஒரு அர்த்தமின்மையுடைய இதுல ஒரு அர்த்தத்தை தேடிக்கொள்ள முயற்சி பண்ணாங்க. சாரதா ஒரு அர்த்தத்தை தேடிக்கொள்ள முயற்சி பண்ணாங்க. கதை சொல்லி ஒரு அர்த்தத்தை தேடிக்கொள்ள முயற்சி பண்ணாங்க. கருணாகரன் வேறொரு அர்த்தத்தை தேடிக்கொள்ள முயற்சி பண்ணாங்க. ஆனால் யாருமே அர்த்தமுள்ள ஒரு விதத்தில் வாழ முடியவில்லை. அவர்கள் அதை கைவிட்டு விட்டு வேறொன்றை அடைகிறார்கள். அந்த வேறொன்று முக்கியமானது நினைக்கிறார். இப்படி நடராஜ் மகாராஜ், அந்த நடராஜ் மகாராஜ் என்னன்னா நான் எழுதுற ஃபர்ஸ்ட் நாவல் வந்து எழுதிட்டாங்க. நடராஜ் மகாராஜ் ஒர்க் பண்ணுறதுக்கு 5 ஆண்டுகள் எடுத்துட்டாங்க. அது நாவல்களை பற்றிய நாவல்கள் கிடையாது. நடராஜ் மகாராஜ் அப்படிங்கிற ஒரு 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 உயரிய பாரம்பரியம் இருந்த ஒரு ஒருத்தர். அவர் சத்துணவு அமைப்பாளராக இருந்தார். நான் பணிபுரிந்த பள்ளியில சத்துணவு அமைப்பாளராக இருந்தார் நடராஜ்.
நான் கூட பார்த்தோமா ஒரு இந்த நடராஜங்க அந்த சித்தன அமைப்பாளருக்கு நான் ஒரு பாத்திரமா இருப்பேன். நடராஜ் மகாராஜ் அவனுக்கு என்ன தேவை? ஏதோ ஒரு வகையில ஒரு பழைய வீடு அது இடிஞ்சு போயிட்டு இருக்கு, ஏதோ ஒரு வகையில தொகுப்பு வீடு கட்டிக்கணும்னு நினைக்கிறான். தொகுப்பு வீடு கட்டுறது முயற்சி எடுக்கலாம். அது கையோட மகிழ்ச்சியா இருக்கான், இந்த வாழ்க்கையை போறாங்க. தொகுப்பு வீடு கட்டுறது பல உங்களுக்கு தெரியும், இந்த காலகட்டத்தில் தெரியுமா தெரியல. இப்போ தொகுப்பு வீடு கட்டுறது பெரிய விஷயம், அப்படிதான் இருந்தது. ஏதோ ஒரு வகையில கட்டி முடிச்சிட்டான். ஆனால் வேறொன்று குறுக்கீடு, அந்த குறுக்கீடு அவர்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடுகிறது. இந்த புரட்டி போட்ட அந்த வாழ்க்கையை மீட்டெடுத்துக் கொள்ளவே முடியவில்லை நாராஜா. அதுதான் இந்த நாவல். அடுத்தது நீர் ஒழிப்பு, அதை பற்றி சொல்லட்டும். எப்படி சொல்லப்பட்ட விஷயங்கள் சொல்லப்படாத விஷயங்கள் நிறைய உள்ளடக்கிதான் இந்த நாவல். இந்த நாவல் இன்னும் விரிவாக வந்திருக்கிறது. ஏன்னா தமிழ்ல அதுக்கான சூழலே கிடையாது. எல்லாரும் ஏதோ வேலை செஞ்சு ஒரு முழு நேர எழுத்தாளராக யாருமே இருக்க முடிந்ததில்லை. அப்படி முழு நேர எழுத்தாளராக இருக்க முடியாததால் இந்த வாழ்க்கை ரைட்டர்ஸ் வந்து ஏதோ ஒரு வேலை செய்யறாங்க. கண்டக்டரா வேலை செஞ்ச ரைட்டர்ஸ் இருக்காங்க. காசி சுகுமார் கண்டக்டரா இருந்தார், முக்கியமான எழுத்தாளர். நீங்க அவரை பத்தி நீங்க பாருங்க, முக்கியமான எழுத்தாளர். இந்த மாதிரி பல ரைட்டர்ஸ் இந்த எழுத்தை கைவிட்டு விட்டு வாழ்க்கையினுடைய அடிப்படைகளை தேடி போன எழுத்து கைவிட்டார். அப்படி எழுத்து கைவிட்ட ரைட்டர்ஸ் எனக்கு நிறைய பேர் தெரியும். ஒரே ஒரு நாவல், ஒரே ஒரு சிறுகதை நான் படிச்சேன், ஒரு சிறுகதை. அந்த சிறுகதை என்ன ஆழமா பாதிச்சது. யார் அந்த ரைட்டர்? இனிமே ஒரு சிறுகதை எழுதின அப்படி யார்? பல வருடங்களாக தேடிக்கொள்ளுது, கிடைக்கவே யாரும் தெரியல. ஒரு பத்திரிகையில இல்லை, ஏதோ ஒரு பத்திரிகை எழுதினார், சிறுகதை எழுதினார், யாருன்னு தெரியல. அப்படி ஏன் அடையாளம் தெரியாம ஞானவடனும் ஒரு ரைட்டர், ஞானபாரா, ஒரு 10 சிறுகதை எழுதினார், முக்கியமான ரைட்டர். அவருக்கு அதுக்கு பிறகு எழுதாம போயிட்டார். இப்படி எழுதாமல் போன ரைட்டர்ஸ் இருக்காங்க. நம்ம தமிழ் சூழலுடைய அவ்வளவு அப்படின்னு கூட சொல்ல. இப்போ கமலக்கண்ணன் அவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்ப அன்னமாருங்கிறது இப்ப நம்ம சமீபமா வச்சுக்கிட்டு ஆரம்பத்துல குன்னடைய கவுண்ட பாட்டு அதுதான். ஆமா, அதுக்கப்புறம் மழை பெய்யும் பாங்க, இந்த படுகணம் விளக்கு. அது சொல்றதே வந்து அன்னமார் கதைங்கிறது சமீப காலமா வச்சுக்கிட்ட. ஆரம்பத்துல வந்து குன்னடைய கவுண்ட பாட்டு அப்படின்னு, அதாவது அன்னமாருடைய அப்பா குன்னடைய கவுண்ட பாட்டு அப்படிங்கறதுதான் அதோட பேரா இருந்தது. அப்புறம் இவர் தேவி பாரதி அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி அது சரியா தவறா இத சொல்றது அப்படிங்கறத யோசிக்க வேண்டியதில்லை. மொத்தமாவே இந்த உடுக்கடி பாட்டு அப்படிங்கிறது அந்த நாவிதர் சமூகத்துல இருக்கிற ஒருத்தர் வந்து இந்த பாட்டெல்லாம் தெரிஞ்சவரா இருப்பாருங்க. மொத்தமா என்னுடைய மூதாதையர் எடுத்துட்டா அவங்க சொல்றாங்க, ஒரு ரொம்ப அழகான கலரா நல்ல அழகான பெண்ண ஒரு இந்த மகாபாரதம் ராமாயணம் இந்த உடுக்கடி பாட்டு இதெல்லாம் தெரிஞ்ச ஒரே காரணத்துக்காகவே அந்த பெண்ணை ரெட்டை சீர் கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்ததா சொல்லுவாங்க. ரெட்டை சீருனா அந்த அம்மாவுக்கு ஒரு சீரு, அதாவது பண்டம் பாத்திரம் தோசைகள் இது இருந்து எல்லாமே. இன்னொரு சீர் அவங்களுக்கு பிறக்கிற தலைச்சன் மகளுக்கு ரெட்டை சீர் கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அவருக்கு எல்லாம் தெரியுங்கிறதுக்காகவே. அப்படி சில பேர் இருப்பாங்க. சில பேர் வந்து குடி செய்வாங்க, சில பேர் வந்து இதுக்கே நேர்ந்து விட்ட மாதிரி இருப்பாங்க. இப்ப இவங்களை கூட்டிட்டு போவாங்க, ஊருக்கு கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போய் 10 நாள் 20 நாள் தங்க வச்சுக்குவாங்க. தங்க வச்சு எல்லாரும் சாப்பாடு கொடுத்து படுக்கிறதுக்கு இடம் கொடுத்து
சாயந்தரம் அத்தனை பேர் ஓடி வந்து உட்கார்ந்து பாட்டு கேட்பாங்க. முடிச்சுட்டு வந்து சாயந்தரம் ஆனா சரி எல்லாரும் வந்து உட்கார்ந்து இவரு பாட்டு பாடுவாரு. ஊருக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. எங்க ஊருக்கு வந்து 20 நாள் தங்குங்க, 10 நாள் தங்குங்க. இப்ப போறேன் 10 நாள் முடிஞ்சது கிளம்புறேன் அப்படின்னாலும் விடாம இன்னும் கொஞ்சம் கதை சொல்லிட்டு போ, இன்னும் கொஞ்சம் பேசிட்டு போ அப்படி சொல்றது. அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க பேய் ஓட்டுறவங்களா இருப்பாங்க. இப்ப பேய் ஓட்டுறவங்க இன்னைக்கு நிறைய சைக்காலஜிஸ்ட் வந்துட்டாங்க, கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. அப்போலாம் அப்படி இல்லை. அந்த பேய் ஓட்டுறதுங்கிறதே வந்து ஒரு சைக்கலாஜிக்கலான ட்ரீட்மெண்ட் தான். அதையும் செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. இந்த இந்த பாட்டு சொல்றவங்க இவங்க இந்த கம்யூனிட்டியில. ஆனா இவங்க வந்து குடி செய்யறவங்களா இருக்க மாட்டாங்க. அந்த சமூகத்திலேயே சில பேர், இப்போ ஒரு அண்ணன் தம்பி 5-6 பேர் இருந்தாங்கன்னா அதுல ஒருத்த வந்து நான் இதுக்கு வரலான்னு படிக்கிறதுக்கு நான் இது மாதிரி படிக்க போறேன், ஜோசியம் கத்துக்க போறேன் இது அப்படின்னு கிளம்பிடுவான். அப்படி ஒருத்தர் வந்து அந்த மாதிரி கத்துக்கிட்ட ஒருத்தர் வந்து ஊரா கூட்டிட்டு போவாங்க. இந்த நாவிதர் சமூகத்துல இருந்தவங்க தான் இந்த பாட்டு சொல்றவங்களாவும் இருந்தாங்க. அவங்க பண்ணி அதுல வீட்டுக்கு அடுத்து என்ன பண்றாங்கன்னா அங்கிருந்து ஒரு கான்செப்ட் வந்து எடுத்து வராங்க. அதுக்கு என்ன தொழில் பண்றாங்கன்னா இந்த பேய் ஓட்டுறது, இந்த மாத்திரைகள் பாட்டு பாடணும், பாடுற பரவல் தீவங்க அப்படின்னு சொல்லி இதை வந்து ஹார்ட் ஜாதகம் கொடுத்து பெரிய அளவில் ஃபீஸ் இப்ப இது எல்லாமே எங்க வருது அப்படின்னா இவங்களுக்குள்ள இன்னுமே நம்ம ஸ்டடி பண்ணி அதுக்கு பான்மாரோட தொடர்ச்சியா பார்க்கலாமோ அப்படின்னு படிக்கும்போது தோணுச்சு. ஏன்னா இந்த கான்செப்ட் சொல்றதுக்கு எல்லாமே அனந்தத்துல தான் பின்னாடி எழுதுறவங்களுக்கு ஃபீல் ஆகுது. புரியல ஆனந்த் நீங்க சொல்றது. அனந்தம் அப்படின்னா போய் அங்க வந்து ஒரு பேய் அதை வந்து பாட்டு பாடுறவங்க தான் வந்து வெளியே கிடைச்சாங்க. சங்க இலக்கியத்துல எடுத்து வராங்க பாட்டுல இருந்து. அது வந்து இந்த வேலை செய்யறவங்க பண்ணிட்டு வராங்க. அப்ப பொருளை மாட்டாங்க ஊருக்கு தொடர்ச்சியா எடுத்துக்கலாமோ அப்படின்னு நினைப்போம். அது வந்து தனியாக இருக்கலாம். இப்போ நீங்க வந்து இப்ப சொன்னீங்க இல்லையா பிருந்தாபன், அவங்க வந்து அவங்களுக்கு கூட உதவியா இருந்தது வந்து என்னுடைய அம்மாவுடைய அப்பா, அதான் என்னுடைய அம்மாவுடைய தாத்தா ராம பண்டிதன் அவருடைய தம்பி பழனி. அதாவது இன்னொரு விஷயம், நீங்க இதுல குடி நாவிதர்களுக்கு வந்து இந்த பேர் இல்ல, பண்டிதன்கிற பேர் வந்து இந்த மாதிரி பாட்டு இந்த விஷயங்கள் தெரிஞ்சவங்களுக்கு பண்டிதன் பேரை சேர்த்துக்குவாங்க. அப்புறம் இன்னொன்னு வந்து மருத்துவர்களா சில பேர் இருந்தாங்க, அவங்களையும் பண்டிதன் சொல்லுவாங்க. இப்போ 4 விதமான தொழில் பண்ணினவன் நாவிதன் அப்படின்னும் சொல்றாங்க. இப்ப எங்களுடைய எங்க அம்மாவுடைய தாத்தா வந்து ராம பண்டிதன், அவர் தான் பிருந்தாபெக் அவங்களுக்கு வந்து நிறைய இந்த ஓலப்பாளையத்துலதான் அவங்க தங்கி இருந்தாங்க. ஆமா இல்ல அது படம் இருக்கு, அதுல வந்து அவங்க தேங்க் பண்ணிருப்பாங்க, எங்க தாத்தாவோட பேர் போட்டு பேர் போட்டிருக்காங்க. சரிங்க. எங்க அம்மாவெல்லாம் இப்போ சின்ன பெண், அவங்க கனடால பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க சங்கரனாம்பாளையம் பட்டக்காரர், அவங்க வீட்டுக்கு நாங்க ஒரு முறை போயிருந்தோம். சின்னசாமி IPS, அவரு கவிஞர், அவரு இரா சின்னசாமி, அவரும் இவங்க எல்லாரும் நாங்க போயிருந்தப்போ அவங்க சில விஷயங்கள் சொன்னாங்க. அந்த காலத்துல சோழர் அங்கிருந்து கிளம்பி ஒவ்வொரு குடிகளா வந்தப்போ இவங்களை வச்சுக்குவாங்க. இவங்க வந்து நாங்க என்ன பண்ணினோங்கிறத பதிவு, அதாவது நாவிதர்களுடைய பங்களிப்பு, இவங்க என்னென்ன நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத பதிவு பண்ணி அடுத்தவங்களுக்கு சொல்றதுக்கான ஆட்களாவும் நம்ம கலைப்பா இருக்கும் கலந்து வரும்போது. அப்ப சில ஏதாவது பாட்டு இதெல்லாம் சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்துறது அல்லது கலைப்பை போக்குறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நாவிதர்களை கூட கூட்டிட்டு வந்ததாகவும் குறிப்புகள். சொல்லுங்க. மங்களவாழ்த்து வந்து கபிலர், அவங்க இன்னும் சொல்ல போனா அவங்களுடைய வம்சாவளி நாவிதர் அப்படிங்கிற ஒரு விஷயங்களையும் சொல்றாங்க. இப்ப மங்கள வாழ்த்துங்கிறது முக்கியமான விஷயம். மங்கள வாழ்த்து இப்ப நம்ம உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மங்கள வாழ்த்து சொல்றதுக்கு சில எல்லாரும் எல்லாத்தையும் போய் மங்கள வாழ்த்து வந்து ஒவ்வொரு திருமணத்திலையும் எல்லா நாவிதர்களும் சொல்லிட முடியாது. அவங்களுக்கும் சில தகுதி இருக்கு.
நீங்க பாலசுப்ரமணியம் மூச்சு விடாம பாடினது அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, மங்கள வாழ்த்து சொல்லும்போது நீங்க கவனிச்சு பாருங்க. அந்த ஒரு 3 லைனை மூச்சு விடாம நிறுத்தாம சொல்லிட்டு வரணும். இப்ப எங்க அம்மாயி எங்க தாத்தா மங்கள வாழ்த்து சொல்லும் போது எங்க அம்மாயி ஒரு நடுக்கத்தோட நிப்பாங்க, வேண்டுதலோட நிப்பாங்க. அந்த மூச்சு விட்டு சொல்லக்கூடாது, இப்படியே நிப்பாங்க. நல்லா சொல்லிட்டு வந்துட்டீங்க, எங்க நீங்க அந்த இடத்துல திணறிடுவீங்களோ அப்படின்னு நினைச்சேன் அப்படிம்பாங்க. அதாவது அந்த ஒரு 3 வரிய மூச்சு விடாம இழுத்து சொல்லி முடிக்கணும். அப்ப அந்த திறன் வேணும். இப்ப மங்கள வாழ்த்து எல்லாருமே சொல்லிட முடியாது. இப்ப சொல்லுவாங்க, சொல்லி அது நல்லா சொல்லலைன்னா நீ அதுக்கு தகுதி இல்லாதவன், அது சொல்றதுக்கு அவன் தான் அப்படின்னு ஒருத்தரை வச்சிருப்பாங்க. அப்புறம் அவங்க கல்யாணமானவரா இருக்கணும், மங்கள வாழ்த்து சொல்றதுக்கு திருமணமானவரா இருக்கணும், மனைவி கூட வாழ்றவரா இருக்கணும், குழந்தைன்னு இப்படி சிறப்பா வாழ்றவர் தான் மங்கள வாழ்த்து சொல்ல முடியும். அந்த மங்கள வாழ்த்து சொல்றதுக்கு விரதம் இருந்துதான் வருவாங்க. இப்ப நீங்க அது சாதாரண விஷயமா எடுத்து நீங்க இப்ப திருமணங்கள்ல சொல்றது இல்ல, இப்ப இந்த சீரோட பண்ற திருமணத்துல சொல்றாங்க. இல்ல இல்ல, ஏதாவது 1-2 திருமணத்துல கரெக்ட். அது இன்னொன்னு அந்த காலத்துல எல்லாருமே குடி செஞ்சிட முடியாது. இப்ப நீங்க தனியா ஒருத்தரை கூட்டிட்டு வராங்கல்ல, அப்படி இருக்க மாட்டாங்க. இப்ப ஒருத்தர் அவங்களுக்கு நல்லா திறமையா சவரம் பண்ண தெரியும். அப்புறம் நல்லது கெட்டது அப்படிங்கிறது நம்ம ஒரே 2 வார்த்தையில நல்லது கெட்டது அப்படின்னு, நல்லது கெட்டது சீரு சடங்குன்னு நம்ம சர்வசாதாரணமா கடந்து போறோம். அது பெண்கள் செய்வாங்க சார். இப்போ ஆண்கள் இப்ப ஒருத்தர் இறந்து போறார் அப்படிங்கிறத அதுக்கு முன்னாடியே படுக்கையா யாரும் இப்ப படுக்கிறது இல்ல. அந்த இப்ப இருக்கிற தலைமுறைக்கு அது தெரியாது படுக்கையா படுக்கிறதுங்கிறது. அப்போலாம் 100 வயசை தாண்டி படுக்கையா படுத்திருப்பாங்க. போவாங்க, போய் நாடி பிடிச்சு பாக்குறது, நாவிதம் தான் செய்வாங்க, நாடி பிடிச்சு பார்ப்பாங்க. எத்தனை நாள் தாங்கும் சொல்லி விட்டுலாமா அப்படிங்கறதுல இருந்து அவங்க நாடி இல்லைங்க நாடி ஓடிட்டு தான் இருக்குது அப்படிம்பாங்க. அப்புறம் நீங்க நாடி குறைஞ்சிடுச்சு, இன்னும் 2 நாளைக்கு தாக்கு பிடிக்க மாட்டாங்க கவுண்டர் அப்படிம்பாங்க. வீட்டுல அதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. என்னமோ தெரியல, அவங்க வீட்டுல படுத்திருக்கிறாங்க, இன்னும் 2 நாள் தான் தாங்கும்னு நினைக்கிறேன், இப்படி பேசுவாங்க. இந்த சாக்குருவி ஒண்ணு கத்திட்டு போகும். சாக்குருவி கத்திட்டு போச்சுன்னா எந்திரிச்சு உட்காந்துக்குவாங்க. எங்க அம்மா இப்ப அந்த வீட்டுல படுத்திருக்காங்க, இவங்க இருக்கிறாங்களோ அப்படின்னு. அந்த எப்ப இறப்பாங்க, அவங்க நாடு எப்படி ஓடுதுங்கிறது அவங்களோட பொறுப்பு. இறந்ததுக்கு அப்புறம் என்னமோ பேச்சு மூச்சு இல்லாம ஆயிட்டாங்க, கூப்பிட்டுடுங்க அப்படிம்பாங்க. பார்த்து அதை கன்ஃபார்ம் பண்றது, இறந்துட்டாங்க அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றது, உறுதிப்படுத்துறது இவங்களோட பொறுப்பு. அதுக்கப்புறம் இவங்க அந்த உடம்ப சடல சரி பண்ணி கை கால் அப்பவே விறப்பு இல்லாம எடுத்து நீட்டி வச்சு கட்டி துவாரங்களை எல்லாத்துக்கும் அடைச்சு ஒழுங்குபடுத்தி அந்த உடம்ப ஒழுங்குபடுத்தி படுக்க வச்சு, அதுக்கப்புறம் தான் தேங்காய் பழம் உடைச்சு வச்சு பங்காளிகள் எல்லாம் சீர் பண்ணி அழுகவே ஆரம்பிப்பாங்க. சமணத்துக்கு நம்மளோட நீட்டி தானே படுக்க வைக்கணும் அப்படிங்களா? இல்ல எனக்கு அப்படி தெரியல. ஆமா, அது ஒவ்வொரு ஊரோட வழக்கோடு. இல்ல ஒவ்வொருத்தருக்கும் அந்த உடம்ப விரிச்சு போகாம உடனே அதை சரி பண்ணி, அப்புறம் இந்த பட்டாசு வைக்கிறது கூட கடைசி நேரத்துல அவரு ஒருவேளை நம்ம எல்லாம் அறியாம மூர்த்தியா இருக்கிறாரோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த வேட்டு வைக்கிறது, இறந்து போகும்போது வேட்டு வைக்கிறாங்கல்ல, அதோட அர்த்தமும் அதுதான். அப்புறம் அதை உறுதிப்படுத்திட்டு அடுத்தது என்னென்ன சீர் பண்ணணும் நீங்க அடுத்தடுத்து அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. எல்லாம் நடக்கும், அவர் அங்க நின்றுட்டு இருப்பாரு. நின்றுட்டு வாங்க வாங்க பங்காளிகள் எல்லாம் இதை செய்யுங்க, மாமச்சன் எல்லாம் கோடி போடுங்க, மஞ்சள் கொட்டி போடுறவங்க வாங்க, பேரம்பேத்தி எல்லாம் பின்னப்பூ போடுங்க, நெய்பந்தம் காட்டுங்க, எல்லாத்தையும் அவரு சொல்லிட்டே இருப்பாரு. இப்ப எடுத்துட்டு போங்க, அங்க சுடுகாடு போய் வச்சு போற வழியில அந்த பாடமுக்கு திருப்புல 3 வாட்டி திருப்புறது, நீங்க எல்லாம் இப்படி போய் பண்ணுங்க, திருப்பி போய் அங்க பண்றது. ஒவ்வொருத்தருக்கும் அந்த என்னென்ன பண்ணணுங்கிறத அங்க இருந்து சொல்லிட்டே இருப்பாரு. வேக வேகமா சொல்லிட்டே இருப்பாரு. அடுத்து என்ன நிகழ்வு, எப்ப கருப்பு வைக்கிறோம் அதை அனௌன்ஸ் அவர் சொல்றவரும் அந்த சபையில நாளைக்கு இந்நேரம் இத்தனை மணிக்கு கருப்பு காரியம் பண்றோம், எல்லாரும் வந்துருங்க அப்படி இது சொல்றது எல்லாமே இவங்களோட பங்கு. முடிச்சு எல்லாத்தையும் முடிச்சு 16 வரைக்கும் இருந்து எல்லாத்தையும் என்னென்ன இந்தந்த நேரத்துல செய்யணுங்கிறத செஞ்சுட்டுதான் வீடு வருவாங்க. இதே மாதிரி திருமணத்துலயும் பாத்தீங்கன்னா
இப்ப இதெல்லாம் வந்து இப்போ எப்படின்னு தெரியல. முன்ன வந்து ஒரு ஊர்ல பொண்ணு எடுக்கிறதுனா, இந்த ஊர்ல பொண்ணு எடுக்கணும்னா அந்த ஊரு வண்ணா நாவிதரை கேட்க சொல்லுவாங்க. அந்த ஊர் வண்ணான இப்ப வந்து இங்க அந்த வண்ணா நாவிதர் வந்து இந்த ஊர் வண்ணாநாதன் கிட்ட கேட்பாங்க, என்னமாமா அந்த வீட்டுல எங்க கவுண்டர் பொண்ணு கொடுக்கலாங்கிறாங்க, பையன் எப்படி அப்படின்னு கேட்டுக்குவாங்க. அதே மாதிரி பொண்ணு எப்படிங்கிறதையும் கேட்பாங்க. இது ரெண்டுக்கு சாட்சி வந்து வண்ணாரும் நாவிதரும். ஒரு பெண்ணுக்கு அவள் வந்து சரியா ஒழுக்கமா இருக்கிறாளா அப்படிங்கிறதுக்கு சாட்சி ஒரு வண்ணார் பெண். ஒரு ஆண் ஆண்மையோட இருக்கிறானாங்கிறத சொல்றதுக்கு சாட்சி நாவிதர். நீங்க இந்த கல்யாண சீர்ல குளிக்க வைப்பாங்க மாப்பிள்ளை. அப்போ வந்து ஆமா ஆமா பேருக்கு அந்த சவரம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, மொத்தமா அவங்க செக் பண்ணுவாங்க. அது இன்னைக்கு மருவி போச்சு. சவரம் பண்றதுங்கிறது முகத்துக்கு இல்ல, நீங்க புரிஞ்சுக்கணும். பெண் வந்து அந்த காலத்துல இது வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதவிடாயான ஒவ்வொரு கல்யாணமாக திருமணமாகாத பெண்ணுடைய துணிய அவங்க போட்டுறணும், பாத்ரூம்ல போட்டுறணும். அத வந்து வண்ணார் பெண் வந்து தூக்கிட்டு அந்த தெருவெளியில வருவா. அது அது முட்டுச்சீலைன்னு பேருங்க அதுக்கு, அது சொல்லுவாங்க. அது எல்லாருக்கும் தெரியணும்னு நினைப்பாங்க. என்னுடைய மகள் வந்து மாதவிடாய் சரியா ஒவ்வொரு மாதம் ஆகுதுங்கிறது தெரியணும். அப்ப இது ரெண்டுக்குமே சாட்சி வந்து வண்ணாரும் நாவிதருமா இருந்தாங்க. இப்போ இந்த லாபம் வந்து இதை பத்தி கிடையாது. நான் சடங்கு பத்தி சொன்னேன், நீங்க சரியா தவறா இத பதிவு பண்றது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எனக்கு இல்ல, எனக்கு நாவலர்களோட பெரிய தொடர்பு கிடையாது. அப்பா ஆசிரியர், தாத்தாவும் ஆசிரியர். நான் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன். சரியா தான் பேசுறேன். ஏன்னா நாவல் வந்து நீரிழப்பிடும் உட்பட என்னுடைய எந்த நாவல்களுமே நாவல்களை பற்றியது கிடையாது. இது நீரிழப்பிடும் அதுல பகுதி. இந்த நாவல் அது பற்றி கிடையாது. நான் இந்த நாவல் ஒரு நாவல்களை பற்றிய நாவலா இருக்கலாம், நாவல்களை பற்றிய இல்ல. இது அது ராசமா கார்மாமா இவைகள் எல்லாமே இந்த வாழ்க்கையோட போராடி கொண்டிருந்த மக்கள், இந்த வாழ்க்கையோட போராடு அந்த இதுதான். இப்போ மைந்துக்கு தெரியும், இந்த மைந்தர்களுடைய வழக்கம் எல்லாமே தெரியும். மைந்தனுக்கு இன்னுமே தெரியும், எனக்கு தெரியாது. ஏன்னா அப்பா ஆசிரியர் இருந்தால எதுவும் தெரியும். நாகராஜ் மகாராஜ் எடுத்தீங்கன்னா, நாகராஜ் மகாராஜ் வந்து முழுக்க கவுண்டர்கள் பற்றிய நாவல். கவுண்டர் தான் நாவலுடைய நடராஜ் அப்படிங்கிற கவுண்டர். ஒரு என்ன அவரு ஒரு தீரன் சின்னமலை இருக்காரு இல்லைங்க, அவருடைய வாரிசா இருந்தவர் தான் நடராஜ். அவர் தான் இந்த நாவலுடைய நாயகன். அதனால நாவலுக்குள்ள நாவலர்களை பற்றி எதுவும் வராது. நொய்யில்ல ஒரு பெரிய நொய்யில்ல வரக்கூடிய எந்த பகுதியுமே நாவலர்களை பற்றியும் வரும். ஆனா அதுல இருக்கக்கூடிய முக்கியமான பாத்திரங்கள் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர்கள், அதுல இருக்கிற ஆண்களும் பெண்கள், அதுக்குள்ள ஒரு பாத்திரமா வரும். என்னன்னா விரிவான நாவலா நினைச்சேன். என்னால இந்த வாழ்க்கை முழுசா நுயல் கரை அப்படிங்கிறது ஒரு குறியீடு. நுயல் கரை அப்படிங்கிற அந்த குறியீடை வச்சுட்டு வாழ்க்கையை பரிசீலிச்ச நாவல் தான் எது நுயல். இப்போ அதனால நான் என்ன சொல்றேன்னா, இது மைதிலி சொன்ன மாதிரி முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்கு. மைதிலி அதை சொல்லலாம்.
அவங்ககிட்ட நிறைய ஆமா இது இருக்கு. எங்க பெரியம்மாவே எங்க பெரியம்மா மருத்துவச்சு அந்த ஊர்ல உடையபுரத்துல இருந்த மருத்துவச்சு. அவங்க மருத்துவ பல கதைகள் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் தாண்டி நாவல் சொல்லக்கூடிய விஷயம் வேற ஒன்று. செஷன் டைம் ஆயிடுச்சு உங்களுக்கு. அந்த பண்ணையாளர்களுக்கும் பண்ணைக்கும் ஜாதி ஏற்பாடுகளே இல்லாம உறவாளர்கள் வந்து எந்த விதமாக இல்லாம இந்த நாவல் அதுக்கான தேவை. இந்த நாவல் அதுக்கான தேவையில்லை. நாவல் வேறொன்றை பற்றியது. நாவல்ல வரக்கூடிய விஷயம் வந்து காரமாமா அவருடைய சகோதரிகள் ராசமா இவங்களை பற்றிய நாவல் தான். இந்த நாவலுடைய வேறொரு தளத்துக்கு எடுத்து செல்ல விரும்பல. ஏன்னா தேவை இல்லை. வேறொரு தளத்துக்கு எடுத்து செஞ்சிருக்கோம். நீங்க நொயில படிச்சுன்னா வேற தளத்துல இருக்கும். நொயில் நீங்க யாராவது படிச்சிருந்தீங்க. நொயிலுடைய அந்த வீரியமான நாவல்ல சார் கேக்குறது வந்து இந்த ஜாதி அமைப்பு அதெல்லாம் இல்லாம ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்கிறாங்க அப்படின்னு தான் கேக்குறேன். பண்ணைக்காரரும் க்ளோஸா இருக்காங்க. இல்ல அதனால எது இப்ப ஒரு நாவிதர்களும் கவுண்டர்கள் எந்த அளவுக்கு க்ளோஸா இருக்காங்களோ அந்த அளவுக்கு தான் இருந்தாங்க நாவல். இப்போ நான் அதை பற்றி கிடையாது. இது கார்மாமா பற்றிய நாவல், அவருடைய போராட்டங்களை பற்றிய நாவல், அவருடைய துயரங்களை பற்றிய நாவல். இப்போ அவங்க எளிய வாழ்க்கையை வாழ்ந்த மக்கள். இதுதான் நாவல். உங்களுடைய துன்பம் இப்போ ஏன் வந்து கடைசியா வந்து ராசமாத்தை ஒரு போயிடுறாங்க, செட்டியோட ஓடி போயிட்டான்னு சொல்றாங்க. கதை சொல்லுது தெரியாது, யாருக்கும் அது தெரியாது. ஏன் செட்டியோட ஓடி போய் அவருடைய பிரச்சனை யாருக்கும் தெரியாது, கடைசி வரைக்கும் தெரியாது. அதே போல கதை சொல்லுடைய அம்மா சொல்லக்கூடிய இதுதான். கதை சொல்லுடைய அம்மாவோட சொல்லு கதை சொல்லி அவருடைய அம்மா வந்து ராசமாத்திர ஒரே ஒரு சில ஒரு 2 பக்கத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதுல அந்த துயரங்களை பகிர்ந்து கொள்கிறார். மற்றபடி இது வந்து வேறொன்றை பேசுகிறது. இப்போ தாயமோடு ஏன்னா இப்போ தாயமோடுவது அப்படிங்கிறது அது வெறும் தாயமோடுவது மட்டும் இல்லை, ஏதோ ஒரு வகையில் ஈஸ்வரியையும். இத சார் கேட்ட கேள்வியிலிருந்து தள்ளி போறீங்க. சார் கேட்ட கேள்வியிலிருந்து தள்ளி போறீங்க. நீங்க இப்ப ஜாதிய அமைப்பு வந்து அங்க ஏன் அந்த இடத்துல எல்லாம் சமமா இருக்கிற மாதிரி தானே இருக்குன்னு அப்படியாங்க சார். இப்ப வந்து ஜாதி வந்து அந்த படிநிலை வந்து சமமா தான் நடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரு கொடுமை எல்லாம் இல்ல, தீண்டாமை எல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி இதுல குறிப்பிடல அப்படின்னு சொல்றீங்களா, கேக்குறீங்களா சார்? ரெண்டு சமூகத்தை குறிப்பா வந்து வேளாண் சமூகத்திலே பண்ண முடியாம போனதுக்கான அதற்கு வந்து குடிக்குடி சமூகம் இல்லையா, இவங்களை ஒழுங்கா ஜாதி ரீதியாகவும் அவங்க ஒடுக்கான்னு சொன்னாங்க. ஒழுங்கான அவங்க வேற இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா குடியிருக்கிறதோ அல்லது இது மாதிரியான கடற்கரை வச்சுக்கிட்டாங்க. அப்படிதான் அவங்க இவங்க மாற்றினதுக்கு அப்புறமா அவங்க வந்து வழியே இல்லாம அவங்களாவே சுத்தமா சமூகம்னா அவங்களாவே தன்னுடைய இந்த குடியுரிமை செஞ்ச வேலையெல்லாம் அவங்களே செய்ய ஆரம்பிச்சாங்க. குடியாரவங்க நாகரிகத்தை பண்ணிக்கலாம். ஐநூறு பாடசாலை கட்டப்படலாம். அது மாதிரி செலவு கிடையாது. வேற யாரும் சமூகத்தை சேர்ந்தவங்க கூட சில இடத்துல நடத்துறாங்க.
அது நம்மளே கூட எடுத்துக்கிறோம். ஏதோ ஒரு அவங்க வந்து கடை வச்சு கொடுத்து இவங்கள்ட்ட வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. மாநில அந்த சமூகம் அது உள்ளீடா வந்து நமக்கு தெரியும். ஜாதி ரீதியாக எப்பவுமே இருக்குது. அது பதவியாக வரைக்கணுமா அது தெரியுமா வந்து அவங்க என்னெல்லாம் திட்டுவாங்க அதெல்லாம் காதல வாங்கிட்டு பேசாம அந்த வேலையை செஞ்சு வந்துட்டே இருக்கோம். அந்த காரணமா மாதிரியான விஷயங்கள் சொல்லுவாரு. மனசுக்குள்ள ஆசைப்படுறாரு. அந்த பாத்திரங்கள் அது நமக்கு இதுதான் சமயம், இதுதான் இயல்பு, இந்த சமூகம் தான் இயல்பு, அதை ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பாத்திரங்களே அப்படி இல்லாத இருக்கலாம். சொல்லவே இல்ல இல்ல அப்படி இல்ல. ஒரு கட்டம் வந்து சார் அப்படி இருந்தது. இப்ப நீங்க உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு வீடு, அந்த ஒரு சமூகத்துக்கு ஒதுக்கப்பட்ட வீடு, அந்த வீடு அதை மீறி அவங்க எதுவும் செஞ்சிட முடியாது. ஒரு 2 சென்ட் இடத்துல ஒரு மண் வீடு கூரை, ஒரு முன்னாடி ஒரு திண்ணை, அந்த திண்ணையை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொஞ்சம் விரிவா காட்டினா அதுவே பெரிய விஷயம். யாரும் எதற்காகவும் போராடல. அவங்களுக்கு விதிக்கப்பட்டதை அப்படியே அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இப்ப அந்த வீட்டை தாண்டி அவங்க எனக்கு ஒரு கவுண்டர் வீடு மாதிரி ஒரு பெரிய வீட்டை கட்டிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஆசை இல்லை. அப்புறம் எனக்கு வந்து 4 பள்ளம் கூலி கொடுப்பாங்க. ஒரு வீட்டுக்கு 16 பள்ளம் கொடுப்பாங்க சார். ஒரு வீட்டுக்கு 16 பள்ளம் அளந்து விடுவாங்க. இப்போ நீங்க சொல்ற மாதிரி இல்ல. இப்போ கமலக்கண்ணன் சொன்ன ஒரு விஷயம் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். கமலக்கண்ணன் சொன்ன விஷயம், இப்ப நீங்க வந்து எல்லாருக்கும் போய் ஒரு 10 வீட்டை ஒரு நாவிதருக்கு கொடுப்பாங்க. அதுல 2 பலமான வீடா இருக்கு, 2 சுமாரான வீடு, 2 ஏழைபாளையா இருக்கிறவங்க, அந்த சமூகத்திலேயே கொஞ்சம் பண்ணாடிகள் சொல்லி வசதி இல்லாதவங்க, இப்படி ஒரு 10 வீட்டை பகிர்ந்து கொடுப்பாங்க. ஒரு ஊருக்கு ஒரு 3 நாவிதர் அல்லது 2 நாவிதர் இருப்பாங்க ஊரை பொறுத்து. ஆளுக்கு 10 வீடு. அந்த 10 வீட்டை தாண்டி இந்த நாவிதர் அந்த நாவிதர் வீட்டுக்கு போய் செய்ய மாட்டாரு. சவரம் பண்றது இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. அவங்களோடது அவங்களுக்கு மட்டும்தான். இன்னொன்னு நீங்க இதுல ஆழமா ஒருவேளை அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா வேற ஒருத்தரை போய் எனக்காக உடம்பு சரியில்லை 5 நாள் ஆச்சு அந்த கவுண்டருக்கு சவரம் பண்ணிட்டு வாங்கன்னு கூப்பிடலாம். ஆனா அவர் இவரோட அடப்பத்தை தான் எடுத்துட்டு போவார். அவரோடத கொண்டுட்டு போய் அவருக்கு பண்ணிட மாட்டார். அதை செய்யலாம். ஆனாலும் அவங்க சங்கடப்பட்டுக்குவாங்க. இவன் பண்ணுன மாதிரி அவன் பண்ணல, எங்க நாகவும் பண்ண மாதிரி இல்ல அப்படிம்பாங்க. ஆனாலும் வேற வழி இல்லாம வந்தா அந்த இவங்களோடத மட்டும்தான் எடுத்துடும். அதுல ஒரு சுத்தம் இருக்கு. அந்த 10 வீட்டுக்கானது மட்டும்தான். 10 வீடுங்கிறது ஒரு குடும்பம் சார்ந்த அண்ணன் தம்பி, இப்படி குடும்பம் சார்ந்த ஒரு 5-6 அண்ணன் தம்பி இருப்பாங்க, 2-3 சித்தப்பா பெரியப்பா இருப்பாங்க. அந்த குடும்பம் சார்ந்த ஒரு வளவு, அந்த வளவுக்கு மட்டும்தான் ஒருத்தர் பண்ணுவாங்க. இப்போ நீங்க அந்த கேட்ட விஷயம் என்னன்னா, அந்த ஜாதி வந்து அவங்க எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டாங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட வீடு இது, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை இது, இதை நான் செய்யறேன். இதுல இருந்து யாருமே மீறல. இப்ப மீறாதப்ப அங்க ஒண்ணும் இல்லை. கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருப்பாங்க. சித்த பேசிட்டு போ, அந்த வீட்டுல என்ன அப்படியாமா விஷயம் என்ன அப்படின்னு உட்காந்து கலந்தெல்லாம் பேசுவாங்க. ஆனா யாரும் யாருக்காகவும் ஒரு டீ டம்ளரை பகிர்ந்து அவங்களுக்கான காப்பி குடிக்கலாம் மாற அப்படின்னா ஓடி போய் அவங்க அந்த படல்ல சொருகிருப்பாங்க. ஒரு தனியான டம்ளர் இருக்கும், இல்ல அந்த காலத்துல அந்த தேங்காய் சிரட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அதுக்குன்னு தனியா. நீங்க சொன்னீங்கன்னா வண்ணாருக்கு ஒண்ணு, நாவிதருக்கு ஒண்ணு. இன்னும் பின்னாடி பக்கத்துல சக்கிலியருக்கு பறையருக்கும் தனியா ஒண்ணு வச்சிருப்பாங்க. இப்ப நாவிதர் வீட்லயே படல்ல அப்படிதான் வச்சிருப்பாங்க. சக்கிலியருக்கு பறையருக்கும் தனியா அந்த அடுக்கு இருந்தது. இப்ப இவங்களுக்கு தீண்டாம இருந்தோம், அவங்களும் அவங்கள வச்சிருக்காங்க தனியா. அதை காப்பி குடிக்கலாம் அப்படின்னா உடனே காப்பி கொண்டு வந்து அந்த வீட்டுக்காரங்க பேசிட்டு இருக்கிற கவுண்டருக்கு கொடுப்பாங்க. அவங்க கீழே உட்காந்து கதையோ ஏதோ ஒரு வேற விஷயங்களோ பகிர்ந்துட்டும் பேசிட்டு இருப்பாங்க. ஓடி போய் அந்த டம்ளர் எடுத்துட்டு வந்துதான் காப்பி வாங்கிக்குவாங்க. இதை ஏத்துக்கிட்டு வந்தாங்க. யாருமே மீறல. அந்த காலத்துல யாருமே வந்து எனக்கு உரிமை, எனக்கு இது அது சொன்னா மீறல. இப்ப வந்து கவுண்டர்கள் வந்து இதுக்கு காரணம் இல்லை. இவங்க யோசிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல இவங்க யோசிக்கிறாங்க. கொஞ்சம் பெண் எடுத்து பெண் கொடுக்கும்போது அந்த பெண்ணே சொல்லுவா, அம்மா எங்க வீட்டுக்காரர் வந்திருக்கிறாரு, நீங்க போய் ஊருக்குள்ள சோறு வாங்கிட்டு வந்தா என் வீட்டுக்காரருக்கு முன்னாடி அசிங்கமா இருக்கு. அதை மறைச்சு கொண்டு வருவாங்க. இந்த பெண்ணை வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிப்பாங்க. மாப்பிள்ளை வந்திருப்பாங்க, மருமக வந்திருப்பான். இந்த அம்மா வாரம் சாப்பாடு வாங்க ஊருக்குள்ள போய் வாங்கி ஆகணும் சார். வாங்கலான்னு சொன்னா அது அவங்கள கவுண்டர்களை அவமானப்படுத்துற விஷயம். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா யோசிக்கும் போது சில நாள்ல நிறுத்துறாங்க. எங்களுக்கு பணமா கொடுங்க. இந்த வல்லம் அளந்து விடுறது 16 வல்லம் ஒரு வருஷத்துக்கு அளந்து கொடுக்குறீங்க இல்லையா, உங்க வீட்டுக்கு எல்லாமே செய்யறதுக்கு 16 வல்லம் தானியம் அளந்து கொடுக்குறீங்களா, அது எங்களுக்கு வேண்டாம், நீங்க வந்து எங்களுக்கு பணமா கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. கொங்கு நாவிதர்களுக்கு ஒரு பிரச்சனையாச்சு. அப்புறம் சாப்பாடு வாங்கிட்டாங்க. சாப்பாடு நாங்க வாங்க மாட்டோங்கிறது எல்லாம் பொதுவா இவங்க பேசி சாப்பாடு வாங்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க.
பணமா கொடுத்துருங்க அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதுல சில முரணெல்லாம் வருது. இவங்க கடை வைக்க போறதுக்கு பிரச்சனை. அதுக்கு பேரு கடனாவிதர்னு பேரு. அவங்க அதை செய்யறவங்க வேட்டுவனாவிதர் செய்வாங்க. அவங்க எல்லா ஜாதிக்கும் பண்ணுவாங்க. அது மாதிரி நாங்க இல்ல. நாங்க கொங்கனாவிதர்ங்கிறது இவங்களுக்கு ஒரு பெருமை இருந்தது. நாங்க அவங்களுக்கெல்லாம் சவரம் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது அதுல ஒரு பெருமை இருந்தது. இது ஒரு நகையா இருக்கும். நாங்க சொல்லி சிரிப்போம். யாருக்கு பண்ணுனா என்ன அப்படின்ட்டு. அப்போ அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு அவங்கள கடன் அவங்க வீட்டுல பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அந்த வேட்டுவர் அவங்களோட கலந்துக்க மாட்டாங்க. அவங்க மட்டமா வச்சிருப்பாங்க. இப்ப இவங்க கட்டாயமாகுது. இவங்க போய் ஒரு கடை வைக்கிறது. பணங்கிற விஷயம் வந்து மாறுது. இவங்களுக்கு கூலி, இந்த தானியம் அளந்து தவசம் தானியம் அளந்து கொடுக்கறது, சாப்பாடு வாங்குறது இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு இவங்க கொஞ்சம் கொஞ்சமா காலியாகி போகும்போது இவங்களும் கடை வைக்கிறது இந்த மாதிரி போறாங்க. வெளியில கிளம்புறாங்க. இப்ப இது ஒரு அப்புறம் இவங்களும் நாங்களும் உங்களை மாதிரி ஒரு வீட்டை கட்டுறோம். எங்களுக்கு என்ன பணங்கிற விஷயம் வந்த உடனே அந்த சமூக அதுல இருந்து விலகும் போது நாங்களும் உங்களை மாதிரி ஒரு வண்டி வாங்குறோம், ஒரு கார் வாங்குறோம் அப்படின்னு இவங்களும் பண்றாங்க. அவங்க அதுக்கும் மேல வேற லெவலுக்கு அப்ப நீங்க பண்றது நாங்க வேற லெவலுக்கு அப்படி போறாங்க. அழிஞ்சிருச்சு. இல்ல அது அவங்க ஏத்துக்கிட்டு வாழ்ந்தாங்க. அவங்க மேல இப்ப என்னது இப்படி போட்டு வச்சிருக்கீங்க, நாசும் மூடுங்கிறது சரி. அந்த ஜாதியை வச்சு பழமொழி நிறைய இருக்குங்க சார். அதை பத்தி ஒரு ஆராய்ச்சி நான் பண்ணணும்னு எழுதுறது. சாதியை வச்சு இன்னும் நாசு மூடு மாதிரி போட்டு வச்சிருக்கீங்க அப்படிம்பாங்க. எல்லாத்த பத்தியும் ஒவ்வொரு ஜாதிய பத்தியும் இருக்கும். மண்ணு முடிச்ச மாதிரி என்ன இப்படி போட்டு ஏதாவது சதசதன்னு பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் அது மன்னனோட போனா வெடிய வெள்ளாவி வைக்கணும். இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் எல்லாமே ஜாதியை வச்சு நிறைய அப்ப நான் அவங்க ஏத்துக்கிட்டு வாழ்ந்தாங்க. இன்னைக்கு யாரும் ஏத்துக்கிட்டு தயாரில்ல. என்கிட்ட பணம் இருக்கு, நானும் இந்த மாதிரி ஒரு வீடு கட்டுறேன், நானும் கார் வாங்குறேன், நானும் அந்த இடத்துக்கு போயிட்டேன். முடியாது, எனக்கு தெரியும் அது முடியாது. இப்போ வேறொரு இடத்துக்கு போயிட்டாங்க கவுண்டர்கள். இவங்கெல்லாம் என்ன வாழ்க்கை வாழ்றாங்கன்னு இல்ல சார். கோவிட் மாதிரி உருமாறிட்டு இருக்குது சார் இந்த சாதி அமைப்பு வந்து. இப்ப வேற மாதிரி இப்ப கார் இல்லாத கவுண்டர்கள் யாருமே இல்ல யாருமே இல்ல, கிடையாது. எல்லா சமூகத்திலயும் கார் இருக்கு. ஆனா அவங்களோட அடையாளத்தை வேற மாதிரி நிறுவிட்டாங்க. இப்போ வந்து கவுண்டர்கள் வேற மாதிரி இருக்காங்க. இப்போ எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. சாகித்யார்னு வாங்கறதுக்கு முன்னால உடையமலத்துக்காரங்க வந்தாங்க வீட்டுக்கு. ஒரு 6 பேர் வந்தாங்க. அங்கிருந்து 20-30 கிலோமீட்டர் உடையமலத்துக்கும் 30 வந்தாங்க. வந்து எல்லாருமே பெரிய பணக்காரங்க. எல்லாருமே வந்து எங்க வீட்டுல உட்காந்து, எங்க வீடு ரொம்ப பெரிய வீடெல்லாம் கிடையாது, பழைய வீடு, தாத்தா காலத்து வீடு. அந்த வீட்டுல வந்து உட்கார்ந்து ஒரு கைத்துக்கட்டல் போட்டு பேசிட்டு இருந்தாங்க. வீட்டுக்குள்ள போய் பார்த்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. இந்த மாதிரி தெரியாம இல்லை, எல்லாரும் உட்காந்து டீ சாப்பிட்டாங்க. நான் அது காரணம்னு என்ன சொல்ல முடியாது. ஆனா எல்லாரும் உட்காந்து பேசி ரொம்ப நாள் இருந்து எல்லாம் கொண்டாடி போனோம். இது எல்லாருக்கும் நடக்குமான்னு தெரியல, எனக்கு நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நடக்கும். இந்த மாதிரி இதுதான் ஒரு மாற்றத்தின் அடையாளம் அப்படி நினைக்கிறேன். பேசலாம். அவங்க கேட்கறாங்க. அது உள்ளடக்கம் பேசினா வேற அந்த இவங்க சொன்னதை வச்சு அந்த கதையை சொல்லிக்கிற ஒரு அந்த கதையெல்லாம் படிக்கும் போது அந்த கதையை எழுதுற முறை இருக்குல்ல, அந்த கிராஃப் எங்க இருந்து அந்த எழுத்து முறையிலே நான் இது வரைக்கும் படித்த கதைகள்ல இருந்து வித்தியாசமா இருக்கு. போஸ்ட்மார்டம் ரைட்டிங்ல அந்த மாதிரி எல்லா கதைகளும் போஸ்ட்மார்டம் ரைட்டிங் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அந்த எழுத்து முறை வந்து
எப்படி சொல்றேன் இப்போ இவங்க சொல்றேன் இல்ல அந்த கதைக்குள்ள இருக்கிற விஷயத்த சொல்றீங்களா இல்ல எழுதுற மொழி வழி வழி வந்து ஒரு ஒரு தலித் பையன் இல்ல அவர் அதுக்குள்ள போகல சார். நீங்க வேற சிறுகதை படிச்சிருக்கீங்களா? இவரோட ஒண்ணுதான் படிச்சிருக்கீங்களா? என்னன்னா இவரோட ஸ்டைலே அதுதான். நீங்க வேற சிறுகதையை படிச்சாலும் இப்படிதான் இருக்கும். அது ஒரு வகையில என்ன ஆயிருக்குன்னா அது நான்லீனியர் இருக்கு. இன்னொரு பக்கம் ரீடர் என்ன செஞ்சுப்பாங்கிறதுனால ரீடருக்கு ஒரு கேட்டு போடுறோம். அந்த முடிவை சொல்றீங்களா? கடைசியில வந்து சிந்திக்கிறதுக்கு இடம் கடைசியில வந்து அந்த இடம் வாசகருக்கு விடவே இல்லை. ஒரு வலுவான இது இருக்கு. ஏன்னா நீங்க சிரிக்கிறீங்க கேப்பா இது சிரிக்கக்கூடிய விஷயமா இது அதான் கேள்வி. ஒரு பெண் அவ ஒரு பாலியல் தோல்வியா இருக்கா. இப்போ ஒரு நீ சொல்லு. இல்ல போஸ்ட்மார்ட்டம் நீங்க வந்து பின்னவீனத்துவம் அதோடவே இருக்கு இவரோட இது. அது வந்து ஒரு மாறுபட்ட அந்த மாறுபட்ட விதம். இப்போ இவரோடது வந்து இப்ப நீங்க வந்து மத்த எழுத்தாளர்களுக்கும் இவருக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம் என்னன்னா, இப்ப நீங்க ஒரு வனதாசன் சாரோட இதையோ அல்லது இப்போ ஒரு ஸ்ரீராம் இவங்களோட ஒரே ஸ்டைல் ஒரே மாதிரி இருக்கும் மொழி. அந்த இவரோடது வந்து ஒவ்வொரு சிறுகதையும் இன்னொன்னுக்கும் மாறுபட்டு இருக்கும். சில வார்த்தைகள் தான் தேவி பாரதியோட இதா இருக்கும். இந்த தாழ முடியாத அப்படிங்கிற மாதிரியான சில வார்த்தைகள் இருக்கு. பதற்றம் அப்படிங்கறது வந்து அந்த பதற்றமுற்றவளாக அப்படிங்கிற சில வார்த்தைகளை மட்டும் யூஸ் பண்ணுவார வழிய பயன்படுத்துவார வழிய ஒவ்வொரு கதைக்கும் இன்னொரு கதை வந்து முற்றிலுமா மாறுபட்டதா இருக்கும். இந்த சிறுகதை வந்து ஒரு 4 சிறுகதை படிச்சீங்கன்னா அது தெரியும். அப்புறம் முடிவும் வந்து அவரோடது, அது அவரோட ஸ்டைல். இப்போ நீங்க டால்ஸ்டாயோட அந்த தாக்கம் இவருக்கு இருக்குது அப்படி சொல்றாரு இல்லைங்களா? அது மாதிரி ஒவ்வொன்றையும் முடிவு வந்து இப்ப நீங்க ஒலிக்கும் பிறகு இழுக்கும் அப்பால் அப்படின்ட்டு ஒரு சிறுகதை இருக்கு. அந்த சிறுகதையை படிச்சீங்கன்னா அதோட முடிவும் அப்படிதான். அது நீங்க அதை படிச்சீங்கன்னா ஒரு பிரமிப்பு வரும். ஒண்ணுக்கும் இன்னொன்னுக்கும் இவரோட மொழி ஆகட்டும், இவர் அந்த கதைக்கு பயன்படுத்துற யுக்தி ஆகட்டும் மாறி மாறி இருக்கும். அதனாலதான் இவர் நிறைய நேரம் எடுத்துக்கிறாரு. ஒரு கதைக்கும் இன்னொரு கதைக்கும் நிறைய வருஷ கணக்கா எடுத்துக்கிறாரு, குறைவா எழுதியிருக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த உத்தி தேவை, இந்த உத்தி தேவை. ஏன்னா இதன் மூலமாகத்தான் இந்த சிறுகதை வேறொரு தளத்துக்கு எடுத்து போக முடியும். அது சிறுகதை மட்டும் சொல்லப்படக்கூடிய விஷயம். ஒரு தலித்துக்கும் ஒரு பிராமண பெண்ணுக்கு இந்த பலிக்கு மாற்ற இன்னொரு கதை ராமசாமியின் விலகல். இதோட இன்னொரு பாட்டா இருக்கும். அதை நம்ம அப்புறமா பேசலாம். அதை நான் உங்ககிட்ட அதை பத்தி பேசுறேன். இந்த பலியோட இன்னொரு பகுதியா அந்த கதை இருக்கும். அதோட தொடர்ச்சியா அதாவது செகண்ட் பார்ட் அப்படிங்கிற மாதிரி அது இருக்கும். அதை பத்தி நான் நீங்க ஒரு 4 சிறுகதை படிச்சாவே அதுக்கும் எந்த ஒரு தொடர்பு இருக்காது. அந்த உள்ள இருக்கிற யூஸ் பண்ணிருக்கிற பயன்படுத்திருக்கிற யுக்தி ஆகட்டும், மொழி ஆகட்டும் எல்லாமே வேற வேறையா இருக்கும். ஒரு 40 வருஷம் இவர் எழுதியிருக்காருங்க. ஆனா அந்த 40 வருஷத்துல ஒரு எழுத்தாளர் 40 வருஷம் இயங்கி இருக்கிறார் அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் நீங்க கணக்குல எடுத்துக்கிட்டா இந்த 40 வருஷத்துல மிக குறைவா எழுதினவர் இவரா தான் இருப்பாரு. சமூகத்தினுடைய அப்படி எடுத்துக்கலாம். ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூல டைரக்டா பேசிட்டே வருது. அந்த ரீடரோட மெயினா யார் அந்த டெக்ஸ்ட வாசிக்கிறாங்களோ அவங்க அந்த கேரக்டர் பேசிட்டே இருக்கு. அதனால எங்கேயும் போக முடியாது, சிந்திக்கவே முடியாது. ரொம்ப திருப்பா வந்து அந்த கதைக்குள்ள எடுத்துட்டு போறது அந்த முக்கியம் ரொம்ப முக்கியம். அவன் பேசிட்டு யாரு வாசிக்கிறானோ அவங்ககிட்ட பேசிட்டு இருக்காரு கதையை சொல்லுது. அதனால போக முடியாது.
நார்மலான டிஸ்கிரிப்ஷன் கதைகள் பாத்தீங்கன்னா வரலாறு குறிச்சுட்டே போவாங்க. ஊரை பத்தி, சமூகத்தை பத்தி, தெருவை பத்தி. அப்ப ரீடர் என்ன பண்ணுவாங்கன்னா வேற ஒரு சின்னதா டைவர்ஷன். ஏன்னா அவனுக்கு அவன் அட்டென்ஷன் போயிடும். வீட்டுக்கு போவான், நடி அப்படின்னு காரணமா. இது வந்து இந்த வாசகரை டார்கெட் பண்ண ஒரு விஷயம். அந்த வாசகரை போய் நான் 2 நாட்கள் கரெக்டா சரி நான் படிச்சு முடிச்சிட்டேன். அது கொஞ்ச நேரங்கள் தான் ஒரு நாளைக்கு 3 பக்கம் சரியா படிச்சேன். 2 சிட்டிலே முடிஞ்சு போச்சு. ஏன்னா அது ஏதோ வந்து வேற எங்கேயும் தெரியல. அவரு அந்த மாதிரி கதை சொல்லுவார். அந்த கதை சொல்லி டெஸ்கிரிப்ஷனை கூட அவரே சொல்லியிருக்குவார். அது இல்லைங்க. நான் அதனாலதான் அந்த கதை சொல்லுங்க கண்ணுக்கு தெரியாத வேற மாதிரியான டெஸ்கிரிப்ஷன் இந்த கதை சொல்லி சொல்லியிருக்கோம். இது கேட்டது காரணமா லீடர் வந்து அது அதான் இப்ப நான் கரெக்ட். அது சார் சொல்றது வந்து மரபு ரீதியாவே இது கைகூடி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நீங்க இப்ப நம்ம இந்த விஷயத்த நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த இந்த சொல்ற விதம் வந்து ஒரு கதைக்கும் இன்னொரு கதைக்கும் எந்த ஒரு கனெக்டிவிட்டியும் இருக்காது. எடுத்துக்கிட்ட விஷயமும் வேற இருக்கு. இப்ப நொய்யல் மட்டும்தான் இன்னொரு பார்ட் அப்படின்னு நான் எழுதுறதா சொல்றாரு. ஆனா இந்த இந்த விஷயம் வேற, நடராஜ் மகராஜ் முற்றிலுமா வேற, நிழலின் தனிமை முற்றா வேற அப்படி இருக்கும் அவரோடது. கேள்விகளை கலந்துரையாடலை நடத்திய நண்பர்களுக்கும் விளக்கமளித்த உரையாளர்களுக்கும் மிக்க நன்றி. உரையாக நன்றி உரை வழங்க தமிழ்துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் அஜய் சுந்தர் அவர்களை அழைக்கிறேன். வணக்கம். எழுத்தாளர் தேவி பாரதி அவர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்வு இத்துடன் நிறைவேறுகிறது. முதலாவதாக இந்நிகழ்வில் உரையாற்றிய பேராசிரியர் சந்திரசேகரன் அவர்கள் நீர்வழிப்படுவோம் நாவலின் கதை போக்கினை, அதன் கதாபாத்திரங்கள் மற்றும் கதை நிகழ்வுகளினூடாக வெளிப்படுத்தினார். அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து உரையாற்றிய முனைவர்பட்ட ஆய்வாளர் கமலக்கண்ணன் அவர்கள் கொங்கு சமூகத்தின் சாதி அவலங்களை நாவல் பதிவு செய்துள்ள விதத்தையும் நாவலை புறத்தகவல்களின் மூலமாக எவ்வாறு புரிந்து கொள்ளலாம் என்பதையும் தமது கருத்துக்களாக பகிர்ந்து கொண்டார். அவருக்கும் நன்றி. தொடர்ந்து உரையாற்றிய எழுத்தாளர் மைதிலி அவர்கள் தேவி பாரதியின் படைப்புகள் எவ்வாறு ஒரு கலிடியோஸ்கோப் தன்மையுடன் இருக்கின்றன என்பதையும் படைப்புகளின் சில நுணுக்கமான விடயங்களையும் கதைப்போக்கினூடாக எடுத்துரைத்தார். மேலும் அவரது தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தும் குறிப்பாக அவரது நேர்மையான இதழ் பணி குறித்தும் குறிப்பிட்டார். அவருக்கும் அனைவரின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எழுத்தாளர் தேவி பாரதி அவர்களும் தனது படைப்புகளின் கதை களங்கள் குறித்தும் கதை அமைப்பு குறித்தும் நமக்கு விளக்கினார். மேலும் இலக்கியத்தின் அல்லது மொழியின் போதாமை, அதற்கு எதிராக தனது மக்கள் குறித்து எல்லாவற்றையும் சொல்லிட வேண்டும் எனும் பேரவா, இந்த இரு எதிர்கூறுகள் இந்த எதிர்கூறுகள் தான் ஒரு படைப்பாளியை இயக்கக்கூடிய அடிப்படை கூறுகளாக நாம் கருதலாம். அந்த இவை இரண்டையும் 2 துருவங்களாக நாம் கொண்டோமானால் 2 துருவங்களுக்கும் இடையிலான அந்த தவிப்பு மனநிலையை நாம் படைக்கும் மனநிலை என சொல்லலாம். அப்ப இந்த படைப்பு மனநிலை தான் ஒரு நல்ல படைப்புக்கு வித்திடுகிறது என்னும் போது அவ்வகையில் உருவான இவரது படைப்புகள் குறிப்பாக அந்த 800 பக்க அளவில் எழுதப்பட்ட நொய்யல் நாவல் கூட அவருக்கு மனநிறைவு தராததை நம்மிடையே குறிப்பிட்டார். அப்போது அந்த படைப்பு மனநிலை என்பது 800 பக்க அளவில் கூட தீர்ந்து விடாததாக அல்லது எவ்வளவு உக்கிரமானதாக இருக்கிறது என்பதை நம்மிடையே புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த மனநிலையே அல்லது இந்த தவிப்பு நிலையே தேவி பாரதி அவர்களை தமிழின் முதன்மையான எழுத்தாளர்கள் ஒருவராகவும் குறிப்பாக கொங்கு பகுதியின் கிராமிய தன்மையை, சாதிய தன்மையை அல்லது சாதிய உள் முரண்பாடுகளை, ஏற்றத்தாழ்வுகளை அதன் இயல்பிலேயே பதிவு செய்துள்ள எழுத்தாளராகவும் அவர் இருப்பதையும் நாம் உணர முடிகிறது. மேலும் கலந்துரையாடலின் போது பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட தேவி பாரதி அவர்கள் நாவித சமூகத்தின் கலை மரபுகளை மீட்டெடுக்க வேண்டிய தேவை குறித்தும் முயற்சிகள் குறித்தும் குறிப்பிட்டார், வலியுறுத்தினார். எழுத்தாளர் மைதிலி அவர்களும் நாவித சமூகத்தின் நாட்டார் மரபு கூறுகள் பலவற்றை நடைமுறையிலிருந்து எடுத்துக்காட்டி தொடர்பான விளக்கங்களை நமக்கு அளித்தார். அவர்கள் இருவருக்கும் அனைவரும் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
இந்த கலந்துரையாடலில் பங்கேற்ற பங்கேற்பாளர் அனைவருக்கும் நன்றி. இறுதியாக இரு கூற்றுகளுடன் இதை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். முதலாவதாக வான்கா அப்படிங்கிற ஒரு கூற்று, though I am often in the depths of misery, there is still calmness, pure harmony and music inside me. அடுத்ததாக சாஸ்திரவசி அவர்களோட கூற்று, நான் மனம் தளரவில்லை, வாழ்வின் மீதான நம்பிக்கையையும் இழந்துவிடவில்லை, எங்கேயும் வாழ்க்கைதான், என்னை சுற்றிலும் மனிதர்கள் இருக்கிறார்கள், மனிதர்கள் மத்தியில் ஒரு மனிதராக இருப்பதும், எவ்வளவு துன்பங்கள் ஏற்பட்டாலும் எப்போதும் மனித தன்மையோடு இருப்பதும், வீழ்ந்து விடாமல் தைரியத்தை தக்க வைத்துக் கொள்வதும் தான் வாழ்க்கை. அதுதான் வாழ்வின் மாபெரும் சவால். தமிழின் தாஸ்தயெவ்ஸ்கி தேவி பாரதி அவர்களுக்கு சிறப்புநிலை தமிழ் துறையின் சார்பாக வாழ்த்துகளும் அன்பும் நன்றி.